இந்த திமுகவுக்கு கொடுத்த இந்த பதில் வந்து எதை எப்படி பார்க்கலாம்? ஏன்னா வந்து மிகப்பெரிய வாக்கு வித்தியாசம், அடுத்ததாக திராவிட மாடல் 2.0 ஆட்சி அமையும், பிஜேபி வந்துரும், இந்த மாதிரியான பிரச்சாரங்கள்லாம் மேற்கொண்டாங்க. ஆனா திரு ஸ்டாலின் அவர்களுக்கே மிகப்பெரிய பின்னடைவை மக்கள் கொடுத்திருக்காங்க. எப்படி பாக்குறீங்க? இல்ல, இவரு இன்னிலிருந்து முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின்லாம் இல்லை, திரும்பவும் பழையபடி பேக் டு பெவிலியன்ற மாதிரி வெறும் ஸ்டாலின் தான். இது பொதுவாக இந்த திமுக அரசு இந்த 5 ஆண்டுகளில் செய்த அட்டூழியங்களில் இருந்து ஒரு பெரிய கட்சிகள் மீது மக்களுக்கு ஒரு வருத்தம் வந்திருக்குன்னு தான் நான் பார்க்குறேன். ஏன்னா இன்றைக்கு பெற்றிருக்கிற தவேகாவின் வெற்றி என்பது அவங்களே அதை யோசித்திருக்க மாட்டாங்க. ஈவன் விஜய் கூட அதை யோசித்திருக்க மாட்டாரு. அவரை கணித்து நீங்கள் தான் முதல்வர் அப்படின்னு சும்மா வாய்க்கு சொல்லியிருந்தவங்க கூட உள்ளுக்குள்ளே இந்த அளவுக்கு வெற்றி பெறுவாரா அப்படின்னு நினச்சிருக்க மாட்டாங்க. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இப்போ அந்த திமுக கூடாரம் காலின்னு அண்ணா அறிவாலயம் எதிரில் போட்டிருந்த டென்ட்டை எல்லாம் காலையிலே பிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா? அப்போது இந்த 5 ஆண்டு காலம் இவர்கள் செய்த அராஜகம் பொதுவாக இப்படி தான் இருக்குமோ, வேறு ஏதாவது ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்ப்போமோ அப்படின்னு ஒரு மக்கள் ஒரு மனநிலைக்கு வந்திருக்காங்க. ஆனால் அது என்னை பொறுத்தவரை நம்ம இன்றைக்கி தான் அவங்க லீடிங்கில் வராங்க, நாம் அதை சொல்லக்கூடாது. பட் இருந்தாலும் மக்கள் ஒரு இந்த முடிவு வந்து அந்த அளவுக்கு ஏற்கத்தக்கதில்லை. ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா அவரை சுற்றி இருக்கிற கும்பலுங்கிறது அது மாதிரி தான் இருக்கிறாங்க. ஆனால் மக்கள் திருப்பி நாம் ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும். தப்போ சரியோ இன்றைக்கு வந்து ஒரு அளவுக்கு மேலே போகிறாங்க. இதில் நாங்கள் 220 நாங்கள் 200 அப்படின்னு சொல்லியே திமுக இன்றைக்கு அவர் நின்ன இடத்துல தோக்குறாருன்னா அப்போ அவருடைய அந்த 5 வருட ஆட்சிங்கிறது எதுக்கும் லாயக்கில்லாத ஆட்சி, ஒரு அராஜக ஆட்சி அப்படின்னு இன்னைக்கு வந்து நிரூபணம் ஆகுது. இதில் அதிமுகவை பொறுத்தவரை திமுகவுக்கு எதிராக அதிமுக மட்டும்தான் வந்து இன்னைக்கு பெரிய அளவில் புள்ளி விவரங்களோடு பிரச்சாரத்தை மேற்கொண்டார் எடப்பாடியார். அது கூட இன்றைக்கு வந்து அது விஜய்க்கு சாதகமாக மாறி இருக்கலாமோ என்று நினைக்க தோணுது. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் இன்றைக்கு எது இப்போ நம்ம அதிமுக ஆட்சிக்கு வரும் நாம வந்து அந்த ஓட்டிங் வந்து இப்போ வரைக்குமே வந்து அதிமுகவுக்கு குறைந்த மாதிரியே தெரியல. கடந்த தேர்தல்களில் பெற்ற வாக்குகள் இன்னமும் அப்படியே தான் இருக்கு. இன்னும் களங்கள் மாறலாம், முடிவுகள் மாறலாம், எப்படி வேணா மாறலாம் வர அடுத்தடுத்து. அப்போ அதிமுகவுக்கான வாக்குகள் சிதறல அப்படின்னு எடுத்துக்கலாமா? இல்ல, அந்த ஓட்டு சதவீதம் அப்படியே தான் நியரஸ்ட் அப்படியே தான் இருக்கு. இப்போ இது இந்த அரசு மேல ஜனங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெறுப்பு இருக்கு. இந்த வெறுப்பை எப்படி காட்டுவது அப்படிங்கிறது தான் இந்த தேர்தலாக இருக்குது. இது யாருமே ப்ரொடெக்ட் பண்ணாத இந்த முடிவுகள் இன்னைக்கு வந்திருக்குது. இப்போ திரும்பவும் இப்போ நீங்கள் பாருங்கள், உதயநிதியும் ஸ்டாலினுமே பின்னடைவுன்னு வந்து இப்போ மாறி வந்துருக்காங்க. ஆனால் ஸ்டாலின் அவர்களின் தோல்விங்கிறது ஆல்மோஸ்ட் உறுதி ஆயிடுச்சு. அந்த நிலையில் மக்கள் வந்து நாம் எல்லாரும் என்ன நினச்சோம், சரி திரும்பவும் வந்து இவங்க ஆட்சிக்கு வரக்கூடாது அப்படின்னு எல்லாரும் நினச்சாங்க. அதற்கான புள்ளி விவரம் கொடுத்தாங்க. இப்போ 5 ஆண்டுகளில் ஒரு 5 லட்சம் கோடி கடனை வாங்கிட்டு இதில் 4 லட்சம் கோடி இவர்கள் ஊழல் செய்திருக்கிறார்கள்னு எடப்பாடியார் ஒரு மனுவை போய் கவர்னர்கிட்ட கொடுத்தார். அப்போது இப்படி இந்த ஊழல் இருந்த ஆட்சி இவங்களுக்கு வேண்டாம், நமக்கு வேண்டாம் அப்படிங்கிற அடிப்படையில் தான் மக்கள் வந்து இன்றைக்கி அதிமுக ஒன்றும் பெருசாக ஒரு பின்னடைவுலாம் நம்ம ஒன்றும் அவ்வளோவா சொல்ல முடியாது இல்லை. இது ஒரு 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 மிகப்பெரிய அலை வருது. அந்த அலையில் எல்லாரும் வந்து அதை வெளிப்படுத்துகிறா, நீ யாருன்னு கேட்கும்போது ஒரு சின்ன ஒரு மாற்றம் நிகழ்ந்திருக்கே தவிர இது ஒரு மிகப்பெரிய தோல்வியாக அதிமுகவுக்கு இல்ல. இப்ப திமுக வந்து தன்னுடைய பிரச்சாரங்கள்ல மெயினா பேசினது என்னன்னா பிஜேபி உள்ள வந்துரும் அப்படின்னு சொல்லி தான் பிரச்சாரம் பண்ணாங்க. திட்டங்களை பேசினதை விட அதுதான் ரொம்ப அதிகமா பேசினாங்க ஒவ்வொரு மேடையிலையும். அது இன்னைக்கு எந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு ஈடுபட்டிருக்கு? இல்ல, பிஜேபி திரும்பவும் உள்ள வந்தோன்னு போன எலெக்ஷன்ல சொன்னாங்க. திரும்பவும் அந்த 5 வருடம் கழிச்சு அதே பல்லவி இவங்க பாடனா இன்னைக்கு பொதுவாகவே பொதுமக்கள் என்ன பேசிக்கிறாங்க, ஒரு ரெய்டு வருது, சரி இதோட இந்த அமைச்சரோட கதை முடிஞ்சிடும் அப்படின்னு பார்க்குற போது ஒரு டெல்லி பயணம் வருது. அதுக்கப்புறம் வந்து திரும்பவும் அது வந்து செட்டில் ஆகிடுது. நீங்கள் டாஸ்மார்க் ஊழலில் கூட கண்ணுக்கு தெரிந்து ஒரு நாளைக்கு குறைஞ்சது 10 கோடி ரூபாய் டாஸ்மார்க்கில் ஊழல் நடக்குதுன்னு கன்சியூமர் லெவலில் தெரியும். ஆனால் உங்களுக்கு இடி ஒரு அறிக்கையை வெளியிட்டாங்க, 1000 கோடி தான் இதில் வந்து மொத்தமாகவே வந்து ஊழல் நடந்திருக்கு, ஸ்கேம் நடந்திருக்குன்னு சொன்னாங்க இல்லையா? அதால் இவங்க என்னதான் இவங்க வந்து பிஜேபி வந்துரும்னா கூட அதை யாரும் முழுசாக ஏற்றுக்கிற மனநிலையில் இல்லை. அப்படின்னா இன்றைக்கி வந்து ஒரு மிகப்பெரிய பின்னடைவை இன்றைக்கு வந்து இந்த கூட்டணி எதிர்கொண்டு இருக்கணும்ல, அந்த மாதிரிலாம் இல்லை. திமுக சொல்றது யாரும் நம்புகிற நிலையில் இல்லைங்கிறது இது தெளிவாயிருக்கு. சரிங்க சார். திரு கனகராஜ் சார், கடந்த தேர்தலே கிட்டத்தட்ட 13 கட்சிகளோட கூட்டணி வச்சு தேர்தலை சந்திச்சாங்க திமுக. இந்த தேர்தலையும் கிட்டத்தட்ட 26 கட்சிகளோட கூட்டணி வச்சு தேர்தலை சந்திச்சாங்க. ஒண்ணுமே கை கொடுக்கலையே, ஏன் என்னாச்சு? ரீசன் வந்து என்னன்னா
ஆட்சி மாற்றம் வேண்டும் என்று மக்கள் முடிவெடுத்திருக்கின்றார்கள். எதற்காக ஆட்சி மாற்றம் வேண்டும் என்று மக்கள் முடிவெடுத்தார்கள் என்றால் அதில் நமக்கு தெரிந்த ஒரு சில காரணங்களை சொல்லலாம். ஒன்று வந்து ஓல்டு பென்ஷன் ஸ்கீமை அவங்க அறிவிப்பு பண்ணுறேன்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணாங்க, அதை கொண்டு வரல. ரெண்டாவது மிக முக்கியமாக மின்சாரம் வந்து மாதம் ஒரு முறை கட்டுகின்ற மின் கட்டண அளவு கொண்டு வருகிறோம், மாதம் ஒரு முறை கட்டணம் செலுத்த வேண்டும் என்ற விஷயத்தை கொண்டு வருவேன் என்று கூறினார்கள். அதையும் செய்யல. அடுத்தது பால் விலையை அதிகரிச்சது, அதுக்கு அடுத்தது சொத்து வரியை அதிகரிச்சது, அதற்கு அடுத்து நீங்கள் ட்ரைனேஜ் சிஸ்டம் எல்லாம் ஒரு ட்ரைனேஜ் கனெக்ஷன் வாங்கணும்னா கவுன்சிலருங்கிட்ட அதிகமாக கொடுக்க வேண்டியது இருந்தது. அதாவது கட்டணம் அரசாங்கத்திற்கு கொடுக்க வேண்டிய கட்டணத்துக்கு அல்லாமல் ஒரு கட்டணம் வழங்க வேண்டிய ஒன்று நிர்பந்தம் எல்லா மாநகரங்களிலும் இருந்தது. மாநகராட்சியில் அதை எதிரொலித்திருக்கலாம், அது வந்து எதிரொலித்திருக்கலாம். அடுத்தது சட்ட ஒழுங்கு பிரச்சனை, போதை கலாச்சாரம், அது கொஞ்சம் எதிரொலிச்சிருக்கலாம். இதுவரை நம்ம பேசின விவாத நிகழ்ச்சியிலேயே இன்னைக்குதான் கனகராஜ் சார் வந்து எனக்கு நிறைய உண்மைகள் அதெல்லாம் இருக்கலாம் கூட்டணிக்கு போகலாம், அதுவும் இருக்கலாம். இந்த முடிவுகள்லாம் வந்து மாலை வரதுக்குள்ள வந்து இதுதான் காரணம். இன்னொரு விஷயம் வந்து காங்கிரஸ் திமுக கூட்டணியில ஒரு ஜெல் இல்லாம போனதுக்கு ஒரு காரணம். ஏன்னா தொண்டர்கள் எல்லாருமே மட்டும்தான் ஜெல் இல்லையா இல்ல மத்த கூட்டணி கட்சி இல்லைங்க. காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை நான் எங்க கட்சி தான் சொல்ல முடியும். சரி, இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையிலும் இன்றைக்கு கேரளாவில் அபரிதமான வெற்றியை தொட்டிருக்கின்றோம். 95 சீட் வாங்கி இன்னைக்கு ஆட்சி அமைக்க போறோம். வெஸ்ட் பெங்கால்லயோ அல்லது பாண்டிச்சேரியிலயோ அஸ்ஸாம்லயோ வெற்றி பெறவில்லை, அதை ஏத்துக்கிறோம். மக்கள் தீர்ப்பை மகேசன் தீர்ப்பு, மக்கள் தீர்ப்பை தலைவணங்கி ஏற்றுக்கொள்கிறோம். அதே நேரத்தில் காங்கிரஸ் கட்சிக்கு உண்டான தோல்விக்கு உண்டான காரணங்களை அறிந்து தார்மீக பொறுப்பை நாங்கள் ஏற்க தயாராக இருக்கின்றோம். இல்ல ஒரு 60 ஆண்டு கட்சி ஏற்கனவே வந்து 2011 வந்து எதிர்கட்சியா கூட வர முடியல, மீண்டும் அதே ஒரு சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்ண போறாங்க திமுக அப்படின்னா கட்சினா வளர்ந்துருக்கணும் இல்லையா? கூட இருக்கிற கூட்டணி கட்சிகளையும் வளர்க்கணும், நம்மளும் வளரணும். ஆனா மீண்டும் அதே நிலைக்கு போறாங்களே, அப்ப அங்க வந்து நிர்வாக திறமை எதுவுமே கிடையாதா? மக்கள் சொல்ற மாதிரி பொம்மை முதல்வரா தான் இருந்தாரா? நீங்க காங்கிரஸ் கட்சி கேட்கறீங்களா திமுக கேட்கறீங்களா? ரெண்டுமே சேர்த்து தான் கேட்கிறேன். அப்ப ரெண்டுக்கும் பதில் சொல்றேன். திமுகவை பொறுத்தவரையில ஏற்கனவே கூறிய காரணங்கள் வந்து என்னன்னா அதிகாரிகள் மட்டத்துல கையில போயிடுச்சு. அதிகாரிகள் வந்து துஷ்பிரயோகம் செஞ்சாங்க அதிகாரத்தை. அது ஒரு தவறுதலா மக்கள் கண்ணோட்டத்துல பார்க்கப்பட்டிருக்கு. அது ஒரு பெரிய பிரச்சனை. அடுத்தது வந்து திமுகவில் சில முக்கிய ஒரு நிர்வாகத்தில் இருக்கிற அமைச்சர்கள், முதலமைச்சர் பெருசா, அதிகாரிகள் பெருசாங்க? இப்போ முதலமைச்சர் வழிகாட்டுதல் யாரு? நீங்க தான் சொல்லுங்க. முதலமைச்சர் முதலமைச்சர் என்ன பண்ணுவார்? அதிகாரிகளை வழிகாட்டுறதோ அறிவுறுத்துறதோ நான் என்ன சொல்ல வந்தேன்னா, அது அவர் சகோதரர் கேட்ட விஷயத்திலே விடைய இருக்கு. அதிகாரிகளுடைய பலம் அதிகமாயிடுச்சு, முதலமைச்சருடைய ஆளுமை அங்க கொஞ்சம் பலவீனமாயிடுச்சு. அதுதான் காட்டுது. ஒரு உண்மையாவே வந்து பொம்மை முதல்வராக ஸ்டாலின் பொம்மை முதல்வர்னு சொல்ல முடியாது. அதிகாரிகள் கை ஓங்கி இருக்கு, அமைச்சர்களுடைய கை ஓங்கி இருக்குன்னா அவருடைய செயல்பாடு எதுவுமே இல்ல. ஒட்டு மொத்தமா தமிழ்நாட்டில் இருக்க தாய்மார்களும், அதாவது மகன் மகள் அனைவரும் வீட்டுக்கு ஒரு வாக்கு என்று இன்றைக்கு புரட்சி தளபதி விஜய் அவர்கள், சகோதரர் விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகம் எடுத்திருக்கு. இதுல என்ன மக்கள் விரும்பி இருக்காங்க மாற்றத்தை, அவங்களுக்கு பிடிக்கல. கண்டிப்பா அதெல்லாம் ஒத்துக்க வேண்டியதா. கடந்த 5 ஆண்டு காலம் ஆட்சியில இருந்திருக்காங்க. பெண்களுக்கான ஆட்சியை நாங்க தான் கொடுத்திருக்கோம், இலவச பேருந்து கொடுத்திருக்கோம், மகளிர் உரிமை தொகையை கொடுத்திருக்கோம், தமிழ் புதல்வன் திட்டத்தின் மூலமா மாணவிகளுக்கு கொடுத்திருக்கோம், எவ்வளவு சொன்னாங்களே. ஏன் இந்த ஒரு பின்னடைவு, இந்த அளவுக்கு பின்னடைவு? அதுதான் நான் வந்து என்ன சொல்றேன்னா, ஏற்கனவே வந்து அதிமுக திமுகவிற்கு நாங்கள் ஒரு வாய்ப்பு கொடுத்தோம். இப்போது புதிதாக வந்திருக்கின்ற தமிழக வெற்றி கழகத்திற்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போம் அப்படின்னா ஒரு மாற்றத்தை விரும்பி இருக்காங்க. மாற்றத்தை விரும்புறாங்கன்னா திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் ஆனா அந்த தொகுதிகள் வந்து அப்படிதானே இருக்கணும். ஆனா அதிமுகவுடைய ஓட்டிங் பெர்சன்டேஜ் எதுவுமே குறையவே இல்லையே, அதே தொகுதிகள்ல தானே முன்னிலை பெற்றுட்டே வராங்க. இல்லையே, நீங்க அதே தொகுதியில் இல்லையே. இதுக்கு முன்னாடி வாங்கினது 90 சீட்னு வச்சுக்குவோம், இப்ப 64 சீட்டு தானே இருக்கு. 75 சீட்டு சார், 64 தானே இருக்கு. சொல்றேன், அதே மணி நிலவரப்படியே 74. அதே போல வாக்கு சதவீதத்தை பார்க்கணும் இல்ல, அது முழு விவரம் வந்த பிறகு ஒரு 6 மணிக்கு இந்த கேள்வி கேட்டீங்கன்னா
சரியா பதில் இல்ல சொல்லலாம். தொடர்ச்சியா காலையில இருந்தே நம்ம பாக்குறோம் அந்த தபால் வாக்கு வந்து முதல் சுற்றுல ஃபர்ஸ்ட் மட்டும் தான் திமுக முன்னிலைன்ற மாதிரி போட்டாங்க. அதுக்கு அடுத்து வந்த எல்லா சுற்றுகளையும் மின்னணு இயந்திரத்துல பதிவான வாக்குகள் என்னும் போதும் சரி தொடர்ச்சியா பின்னடைவதா சந்திச்சுட்டு வருது திமுக. அப்போ கடந்த 5 ஆண்டு காலம் மிக மோசமான ஆட்சியை தான் நடத்திருக்கு திமுக அப்படின்னு எடுத்துக்கலாமா? மோசமான ஆட்சின்னு சொல்ல முடியாதுமா, மாற்றத்தை விரும்புகின்றார்கள் அவ்வளவுதான். திமுகவுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்துட்டோம் சார். நல்ல நான் என்ன கேக்குறேன்னா அதுக்கு முன்னாடி 10 ஆண்டு காலம் அதிமுக ஆட்சி பண்ணிருக்கு, 5 ஆண்டு காலம் தான் திமுக ஆட்சி பண்ணிருக்கு. அப்ப ஆன்டி இன்கம்பன்சின்றது வந்து அதிமுக மேலே இருந்திருக்கணும், திமுக மேலே இருந்திருக்கணும். ஆனா திமுக மீது தானே அதிக அதிருப்தி இருக்கிறது தெரிய வருது இந்த வாக்கு எண்ணிக்கை நிலவரத்துல. நான் கேக்குறேன், திமுக மேல அதிகமாக ஒரு ஆன்டி இன்கம்பன்சி வந்திருக்குன்னா அது ஏத்துக்க தான் செய்யணும், நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏத்துக்க தானே செய்யணும், அதுதானே வெளிப்பாடு. நம்பர்ஸ் அதை தானே காட்டுது. சரி, மக்கள் வாக்கு அதை தானே சொல்லுது. சரி. எங்களை பொறுத்தவரையிலும் திமுக என்பது இன்றைக்கு 61 சீட்ல வந்திருக்காங்க. கூட்டணி பிளஸ் 61 தான் வாங்கியிருக்காங்க. எனக்கு என்னன்னா அவங்க ஆட்சியை மக்கள் மீண்டும் வர வேண்டும் என்று ஆசைப்படவில்லை. அதுதான் காட்டுது. சரி, அதுதான் காட்டுது. இல்ல எனக்கு என்னன்னா மக்கள் தீர்ப்பை மகேசன் தீர்ப்புன்ற மாதிரி ஏத்துக்கிட்டா சரி. இவ்வளவு காலம் பிஜேபி உள்ள வந்துரும் சொன்னா தேர்தல் முடிவு வந்ததுக்கு அப்புறம் இதுக்கெல்லாம் காரணம் அவங்க தானே. பிஜேபி எத்தனை இடத்துல ஜெயிச்சிருக்கு சொல்லிடாம இருந்தா சரி. நான் சொல்றேன், இப்ப பிஜேபி எத்தனை இடத்துல முன்னிலை வந்திருக்கு அத நான் சொல்ல வரல. இதெல்லாம் காரணம் வந்து பிஜேபின்னு சொன்னாங்க, அதுக்கும் அதுதான் காரணம் சொல்லிட போறாங்கன்னு சொல்ல வர. பேசலாம் சார். திரு வடிவேல் சார், நீங்க தமிழ் மாநில காங்கிரஸ் பாருங்க, கூட்டணியில இருந்த தமிழ் மாநில காங்கிரஸ் எத்தனை சீட்ல முன்னிலை, பிஜேபி 27 தொகுதிகளை வாங்கினாங்க. என்ன முன்னிலையில இருக்கிறாங்கன்னு பாத்தீங்க, 10 தொகுதிகளை கொடுத்தீங்க. காங்கிரஸ் இப்ப என்ன நிலையில இருக்கிறாங்கன்னு பாக்குறீங்க. அப்படி கூட்டணிகளை நம்ம எடுக்கணும்னா நிறைய எடுக்கலாம். தேசிய ஜனநாயக கூட்டணினா அது தலையான கட்சிமா, தேசிய கட்சி. மத்திய மைனாரிட்டி பாஜகன்றது தேசிய கட்சி. பார்க்கலாம் இன்னும் நேரம் இருக்கிறது, பார்க்கலாம். வடிவேல் சார், எதிர்க்கட்சி அந்தஸ்தையே இழக்க போறாங்க திமுக அப்படின்னும் போது மிகப்பெரிய அதிருப்தி தான் இருந்திருக்கு மக்கள் கிட்ட இவங்க மேல. ஏன், என்ன காரணம்? அதாவது மேடம் சார் சொன்ன மாதிரி சார் வந்து இத்தனை வருஷம் கூட்டணியில இருந்துட்டு இப்போ வந்து திமுக மேல பல குறைகளை சொல்றாப்ல. இப்ப இந்த குறைகள் வந்து இந்த மணிக்குள்ள இருக்கலாம் என்றதெல்லாம் இதுதான் காரணம்னு வந்துவிடும். இல்ல இந்த மனது வந்து ஒரு மாசத்துக்கு முன்னாடி தேர்தல் நடக்கிறதுக்கு முன்னாடி வந்துருந்துச்சுன்னா அப்படின்னா, ஏன்னா தொண்டர்கள் காங்கிரஸோட தொண்டர்கள் வந்து தாவேகாவோட கூட்டணிக்கு போலாம்னு நிறைய பேர் சொன்னாங்க. ஆனா இந்த தலைவர்கள் வந்து சில பேர் தன்னோட சுயநலத்துக்காக நாளைக்கு கூட்டணி ஆட்சி வந்தா திமுக வந்து அமைச்சர் பதவி வாங்கலாம் அப்படின்னு திமுக காங்கிரஸோட தலைவர்கள் செல்வ பிறந்தகை அவங்க மாதிரியான ஆட்கள் டிசைட் பண்ணி இந்த கூட்டணிக்குள்ள நிர்பந்தமா உள்ள போனாதான் இது வந்து தொண்டர்களோட ராகுல் காந்திக்கே இதுல விருப்பம் இல்ல. தமிழ்நாடு காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய முன்னணி தலைவர்கள் சேர்ந்து முடிவு எடுத்த இந்த முடிவு தான். இப்ப 17 சார் சொன்னாப்ல பிஜேபி வந்து எத்தனை இடத்துல ஜெயிச்சிருக்குன்னு. இதுக்கு முன்னாடி பிஜேபிக்கு தமிழ்நாட்டுல 4 எம்எல்ஏக்கள், இப்ப நாங்க 4 இடத்துல முன்னிலையில இருக்கோம். அதே 4 இடத்துல நாங்க முன்னிலையில இருந்திருக்கோம். காங்கிரஸுக்கு இதுக்கு முன்னாடி 17 எம்எல்ஏக்கள் இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். இப்ப 5 இடத்துல தான் முன்னிலையில இருக்காங்க. அப்ப அந்த சதவீதத்தை பாருங்க. 17 இடத்துல இருந்த ஒரு கட்சி வந்து இன்னைக்கு வெறும் 5 இடங்களை பிடிக்கக்கூடிய ஒரு சூழல் வந்திருக்கு. நாங்க 4 இடத்துல தான் இருந்தோம், இன்னைக்கு நாங்க 4 இடத்துல முன்னிலையில இருந்து கொண்டிருக்கோம் பாஜக. அப்ப மக்கள் யாரை புறக்கணிக்கிறாங்கன்னா திமுகவையும் காங்கிரஸையும் தான் மக்கள் புறக்கணிக்கிறாங்க. ஏன்னா இவங்க வேண்டாம் அப்படின்னு. பாஜகவை புறக்கணிக்கணும்னு நினைச்சாங்கன்னா நாங்க ஏற்கனவே இருந்த 4 சீட்ல இருந்து கீழே தான் நாங்க போயிருப்போம். நாங்க அதே அளவுக்கு திரும்ப வர்றோம் அப்படின்னா இன்னைக்கு அதிமுக கூட்டணி கூட பாத்தீங்கன்னா 70 சீட்டுல இருக்காங்க. 70 சீட்டுங்கிறது மக்கள் வந்து இன்னைக்கு வந்து அதிமுக புறக்கணிக்கல. யாரை புறக்கணிக்கிறாங்கன்னா திமுக புறக்கணிக்கிறாங்க. ஏன்னா 150 சீட்டுக்கு மேல இருந்த ஒரு கட்சி இன்னைக்கு வெறும் 50 சீட்டு கூட பெறதுக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலைக்கு போதுதான். என்ன விஷயம், மக்கள் வந்து திமுக சுத்தமா புறக்கணிக்கிறாங்க. மக்களுக்கு ஒரே நோக்கம் என்னன்னா திமுக மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடாது. அதை மக்கள் ஒரே விஷயமா எடுத்துட்டாங்க. அப்படி நினைச்சனாலதான் இன்னைக்கு வந்து பாருங்க 104 சீட்டு தாவேகாவுக்கும் 70 சீட்டு அதிமுகவுக்கும் போயிருக்கு. அதிமுக வரக்கூடாதுன்னு நினைச்சிருந்தாங்கன்னா இன்னைக்கு அதிமுக தான் 3ஆவது இடத்துக்கு போயிருக்கணும். ஏன் அதிமுக 3ஆவது இடத்துக்கு போல, திமுக 3ஆவது இடத்துக்கு போதுதான். என்ன அர்த்தம், திமுகவோட வாக்கு வங்கியில வந்து பாத்தீங்கன்னா மக்கள் வந்து இவங்க என்னெல்லாம் சொன்னாங்களோ, சார் சொன்ன மாதிரி பட்டியல் போட்டாப்ல என்னெல்லாம் செய்யணும்னு சொன்னாங்களோ அது எதையுமே செய்யல. என்னெல்லாம் செய்யக்கூடாதுன்னு மக்கள் நினைச்சாங்களோ, இந்த சட்டம் ஒழுங்கா இருக்கட்டும், பெண்கள் பாதுகாப்பா இருக்கட்டும், கள்ளச்சாராயமா இருக்கட்டும், இதெல்லாம் என்னெல்லாம் மக்கள் செய்யக்கூடாது, என்னெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு நினைச்சாங்களோ அது எல்லாமே நடந்துச்சு. அப்போ கூட்டணியில் இருந்த காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள் எல்லாம் ரசிச்சு கொண்டு இருந்துட்டு நாளைக்கு கூட்டணி ஆட்சி வந்தா நம்ம அமைச்சர் பதவி போலான்னு சொல்லிட்டு திருமாவளவன் உட்பட அவர்கள் எம்பி பதவியிலிருந்து எம்எல்ஏக்கும் நிக்க ஆசைப்பட்டார் காட்டுமன்னார் கோயில்ல. கடைசி நேர கட்டத்துல வந்து நிர்பந்தத்தால அவர் நிக்கல. இப்படிப்பட்ட ஒரு சூழலுக்கு போயிட்டு இன்னைக்கு தோல்வி வரவும் அந்த தோல்வியை மொத்தமா தூக்கி யார் மேல பழிய போறாங்க, திமுக மேல பழிய போறாங்க. ஆட்சி செய்யறது அவங்க தான். நீங்க கூட்டணியில
இப்ப அதிமுகவோட ஓட் பேங்க் குறைஞ்சதுக்கு நீங்க பொறுப்பேத்துக்கிறீங்களா? சொல்ல முடியுமா? நாளைக்கு இப்போ கம்மியா ஓட் பேங்க் எங்க குறைஞ்சிருக்கு? டென்ஷன் ஆகாதீங்க, பதட்டப்படாதீங்க, இன்னும் இருக்கு, முடிவுகள்லாம் வர இருக்கு. நான் என்ன சொல்றேன், அதிமுகவோட வாக்கு வங்கி எங்க குறைஞ்சிருக்கு? இப்போ சென்ற முறை 74 தொகுதிகளை ஜெயிச்சிருந்தாங்க, இப்ப 70 தொகுதியில தான் அதிமுக இருக்கு. ஆனா சென்ற முறை திமுகவும் காங்கிரசும் சேர்ந்து 150 தொகுதிகளுக்கு மேல ஜெயிச்சிருக்காங்க. இப்ப வெறும் 61 தொகுதிகள் தான் வந்திருக்காங்க. அப்போ மொத்தமா மக்கள் யாரை நிராகரிச்சிருக்கா? அதிமுக காங்கிரஸையும் திமுக நிராகரிச்சிருக்காங்க. அவர் என்ன கேக்குறாருன்னா, இவ்வளவு காலம் கூட இருந்தீங்கல்ல, இப்ப இருக்கலாம் இப்படின்னு இந்த காரணங்கள்லாம் இருக்கலாம், இவ்வளவு காரணங்கள் கூட்டணியில இருந்தீங்க, அப்ப நீங்க யார் ஆட்சி செய்றாங்களோ அவங்க தாங்க பொறுப்பேத்துக்கணும். அப்ப ஆட்சிக்கு கூட்டணியில இருந்தா யாரு? கூட்டணி ஆட்சியில இல்ல. சரி இல்ல நாங்க கூட்டணி அமைச்சர்ல இருந்தா மட்டும் தான் கூட்டணிங்கிறது கிடையாது. இல்ல தேர்தல் வரைக்கும் தான் கூட்டணி கட்சிகளாக இருக்க வேண்டும். அதன் பிறகு எதிர்க்கட்சிகளாக மாறி என்ன நடந்தாலும் எதிர்த்து கேள்வி கேட்கணும். ஆனா திமுக கூட இருந்த அனைத்து கூட்டணி கட்சிகளுமே தமிழகத்துல நடந்த எந்த ஒரு பிரச்சனைக்குமே குரல் கொடுக்காம அமைதியா இருந்தாங்க. அப்ப மணிப்பூர் பிரச்சனைக்கு அதிமுக நிலைப்பாடு கல்லூரி மாணவி பாலியல் வன்கொடுமை அழைக்கப்பட்டாங்களே, அதுக்கு உங்களுடைய நிலைப்பாடு என்ன? கிருஷ்ணகிரியில 2 வயசு குழந்தை இறந்தாங்களே, அதுக்கு உங்களுடைய நிலைப்பாடு உங்க தலைவர் காமராஜரை விமர்சிச்சதுக்கே நீங்க கண்டிக்கவே இல்லையே சார். எந்த ஒரு கண்டனமும் தெரிவிக்கல. சொல்றீங்க பராசக்தி படம் எடுத்தாங்க, அதுக்கும் எந்த கண்டனமும் தெரிவிக்கல. பெரிய விமர்சனங்கள் இருந்தது. இழிவாக பேசியதற்கு சிவா சகோதரர் சிவா அவர்களை வீடு முற்றுகையிடும் போராட்டம் நடத்தினோம், கண்டித்தோம். எத்தனை பேர் கண்டித்தோம்? எத்தனை பேர் வீட்டுக்கு போனோம்? ஒரு 50 பேர் வீட்டுக்கு போனோம். திருச்சியில இல்ல எந்த செய்திகளையும் நான் பார்க்கல. எங்களுடைய ஒரு 50 பேர் தேசிய கட்சி இல்ல, ஒரு 50 பேர் தேசிய கட்சி போய் நீங்க முற்றுகையிடுறீங்கன்னா செய்திகளே வரல. 4 பேர் ரயில் சேர்ந்து ஒரு ரயில மறிச்சாங்கல்ல, செல்வம் பிறந்த 2 பேர் போதாதா? 4 பேர் சேர்ந்து ரயில மறிச்சாங்கல்ல, அந்த கதை. ஒரு ட்ரெயின் புடிச்சு இழுக்கிறதுக்கு ஒருத்தர் இருந்தா பத்தாதா? 400 பேர் இல்ல, நீங்க போராட்டம் அப்படினா எங்களுக்கு இப்பதான் வந்து அந்த முன்னுரிமை நீங்க விளக்குறீங்க. ஒரு செகண்ட்ல நிர்ணயம் பண்ணி அப்போ காங்கிரஸ்ல ஒருத்தருக்கு தான் வந்து தலைவரை விமர்சிச்சதுக்கு ஒருத்தருக்கு தான் கோபம் வந்திருக்குன்னு எடுத்துக்கலாம். அது தலைவர் வந்து சாதாரண தலைவர் இல்ல, கர்ம வீரர் காமராஜரை பத்தி பேசினாரு. காமராஜர் பத்தி பேசினாரு. ஒருத்தருக்கு தான் வந்து போராட்டம் பண்ண துணிவு வந்தது. அப்ப அண்ணாவை பத்தி திட்டின அண்ணாமலைக்கு நீங்க என்ன பண்ணீங்க? அண்ணாவை பத்தி திட்டினர் காலம். அண்ணாவோட படத்தை எடுத்தாங்களே, அப்ப கூட்டணியில அதுக்கு என்ன பண்ணீங்க? கூட்டணியில இல்ல பேசுங்க சரிங்களா? கூட்டணி இருக்கும்போது என்ன நடந்தது அதுதான் சார். நீங்க கூட்டணியில இருக்கும்போதே நான் கேக்குறேன் லஞ்சம் ஹிந்திய திணிச்சதே காங்கிரஸ் தான், எமர்ஜென்சி கொண்டு வந்ததே காங்கிரஸ் தான் சொல்லிட்டு திமுக வெட்ட வெளிச்சமா ஒரு படத்தை போட்டு காமிக்கிறாங்க. நீங்க ஒண்ணுமே சொல்லவே இல்லையா? இன்னைக்கு நீங்க போயிருந்தீங்க. நான் கேக்குறேன், அப்படின்னா மக்கள் எங்க வரவேற்கலன்னு சொல்றீங்க? நீங்க சொன்ன மாதிரி உங்களுக்கு எதிர்கட்சி அந்தஸ்தே கொடுக்கலையே, தமிழ்நாட்டுல பெரிய கட்சி எது? அவங்களுடைய வாக்கு பாருங்க, கடந்த 2021 தேர்தல் எப்படி இருந்தது, இப்ப எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அது எந்த ஒரு இதுவுமே இல்லாம பேலன்ஸ்டா இந்த போயிட்டு இருக்கு. முக்கியமா பாருங்க தொகுதி நிலவரங்களை பாருங்க. நான் என்ன கேக்குறேன், இபிஎஸ் ஆட்சி தான் வர வேண்டும் என்று மக்கள் வந்து வாக்களிக்கலையே. நீங்க சொன்ன மாதிரியே தான் மக்கள் ஆட்சி மாற்றம் தேவைப்படும், அதெல்லாம் ஓகே. ஆனா அந்த வெற்றி வாய்ப்பு அப்படின்றது வந்து எந்த அளவுக்கு ஏறி இருக்கு இறங்கி இருக்குன்றதுதான் சரிங்களா. கடந்த 5 ஆண்டு காலம் நாங்க ஆட்சி செஞ்சோம், 2.0 திராவிட மாடல் ஆட்சி தொடரும், நாங்க தான் வருவோம், பெண்களுக்கான ஆட்சி பாதுகாப்பான ஆட்சினா நாங்க தான் வாய்ச்சவடால் பேசின திரு ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலான திமுக தற்போது எதிர்கட்சி அந்தஸ்தையே இழந்திருக்கே. அதுதான் நான் கேக்குறேன். நீங்க ஏன் உங்களுக்கு வாய்ப்பு தரலன்னு கேட்காதீங்க. நீங்க ஏன் எதிர்கட்சி அந்தஸ்தை கூட பெறாம இழந்திருக்கீங்க நான் கேக்குறேன். ஆளுகின்ற கட்சி ஆட்சியை இழக்குது, எதிர்கட்சியான பிரதான எதிர்கட்சியான வரதுக்கு வாய்ப்பு இல்லனா ஆட்சிக்கு வர வேண்டும்.
அப்போ அதுதான் நியதி. இல்ல சார், அதுதானே நியதி. இல்ல இப்போ கேரளாவுல நாங்க இப்ப வரலையா எதிர்க்கட்சி, இப்ப ஆட்சிக்கு வந்திருக்கோம். அங்க ஒரு நட்சத்திர வேட்பாளர் இல்ல இப்ப இருக்கும். வந்தாங்கன்னா வந்துருவாங்க. இங்க வந்து ஒரு கரிஷ்மா இருக்கு, ஒரு ஆக்டர் மேல ஒரு கரிஷ்மா இருக்கு. புதுசா மாற்றம் வேணும்னு நினைக்கிறாங்க, மக்கள் வாக்களிக்கிறாங்க. எனக்கு அது பிரச்சனை இல்ல. ஒரு ஆட்சியில இருந்த கட்சி ஏன் எதிர்க்கட்சியா கூட வரல? சரி, அப்படி வரலன்னா மக்களுக்கு அதிருப்தி இருக்குன்னா ஏன் நீங்க எல்லாம் வந்து இதெல்லாம் இவ்வளவு காலம் அமைதி காத்துட்டு இருந்தீங்க கூடவே? அவ்வளவுதான். ஏங்க அமைதி காத்துட்டு இருக்கோம்னா, சரி நாங்க என்ன சொல்றோம்னா, திமுக ஆட்சி செய்ததை பொறுத்தவரையிலும் திமுக அவர்களுடைய வாக்குறுதிகள் தனி, அவங்களுடைய வாக்குறுதிகளை கொடுத்திருந்தாங்க. சரி, அவங்களுடைய வாக்குறுதிகள் தான் இல்ல, அந்த வாக்குறுதிகள் உங்களுக்கு எதுவும் கட்டுப்படுத்த பயனால் இருங்க சார். என்னங்க அப்ப எதுக்கு நீங்க இப்ப 2 மாசம் கரண்ட் பில்ல 1 மாசமா மாத்தல ஏன் சொல்றீங்க? அப்போ சொல்லுவோம், அது உங்களுக்கு கட்டுப்படுத்த இல்ல. இது என்ன கதையா இருக்கு? சொன்னதை செய்யல நீங்க அதனால கூட நான் என்ன கேக்குறேன்னா, தமிழக மக்களை ஆளணும், அவர்களுக்கான வேலைகளை நம்மளும் செய்யணும், அந்த பொறுப்புகள் நமக்கு கிடைக்கணும், அமைச்சர் பதவியெல்லாம் கிடைக்கணும், ஆட்சியில் அதிகாரம் கிடைக்கணும், இதெல்லாம் பேசுனீங்கல்ல. அப்ப தமிழக மக்களுக்கான நலன்கள் சார்ந்தது தானே அந்த வாக்குறுதி. அந்த வாக்குறுதிகள் பல்வேறு வாக்குறுதிகளை நிறைவேற்றல நீங்களே சொல்லும் போது ஏன் இவ்வளவு காலம் அமைதி காத்தீங்க கூட? நாங்க என்ன நினைச்சோம்னா, அடுத்த தேர்தல்ல ஜெயிச்சு நிறைவேற்றுவாங்க அப்படின்னு நினைச்சீங்களோ? நாங்க என்ன நினைச்சோம்னா, சரி திராவிட முன்னேற்ற கழகம் வந்து தன்னுடைய வாக்குறுதிகளை சரிவர நிறைவேற்றல, அதுதான் வந்து நினைச்சீங்களா? மக்கள் கிட்ட போய் சேர்ந்திருக்கு. மக்கள் அதனால அவர்கள் வேண்டாம் என்று முடிவு செய்து எங்களுக்கு தீர்ப்பளித்திருக்கின்றார்கள். மக்கள் தீர்ப்பு மகேசன் தீர்ப்பு, மக்கள் தீர்ப்பை தலை வணங்குகிறோம், தோல்வியை தார்மீகமாக ஏற்றுக்கொள்கிறோம். அவ்வளவுதான். எங்களுக்கு நீங்க தோல்வி இதுக்கு மேல ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். நீங்க ஏத்துக்கலனாலும் அதுதான் உண்மை சார். இப்ப அது பிரச்சனை இல்ல. இவ்வளவு காலம் கூட்டணியில இருந்துகிட்டு மக்களுக்கான பிரச்சனைகளுக்கு எதுக்குமே வாய் திறக்காம பதவிக்காக அப்படியே அமைதி காத்தீங்க. பதவிக்காக நாங்க என்ன இப்ப போய் அமைச்சரவையில கொடுத்துட்டாங்களே? இப்ப வின் பண்ணல. நீங்க தான் சொன்னீங்க சில பேரோட அதிகார ஆசையினால, சில அதிகாரத்தினால இந்த மாதிரி எல்லாம் சில பேர் அமைதியாயிட்டாங்க அப்படின்ற மாதிரி விஷயங்கள் வருது. அப்ப இதுக்காக தான் நீங்க எல்லாம் வாய் திறக்காம அமைதியா இருந்தீங்க கூட்டணி கட்சிகள். மக்கள் நலன் சார்ந்து உங்களுக்கு எதுவுமே கிடையாது. மக்கள் நலன் சார்ந்து தான் எல்லாமே செய்தோமே தவிர மக்கள் நலன், அதனாலதான் 5 வருஷமா அமைதி காங்கிரஸ் கட்சி கிடையாது. மக்கள் நலனுக்கு எதிரான கட்சி காங்கிரஸ் கட்சி கிடையாது. நாங்க தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் சகோதரர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி நல்லாட்சி தந்தார் என்று நம்பினோம். மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, அவ்வளவுதான். மாற்றத்தை மக்கள் விரும்பி நல்லாட்சி தந்தாரா இல்லையா? ஏங்க நல்லாட்சி தான் கொடுத்திருக்க, மகளிர் உரிமை தொகை கொடுத்தாரு, இலவச பயணம் கொடுத்தாரு, ஒரு சிலதை செய்யல. இப்போ அமைச்சர்களுடைய கட்டுப்பாடு இல்லாத அமைச்சர்களுடைய அதிகார துஷ்பிரயோகம், அடுத்தது அதிகாரிகள் அதிகார துஷ்பிரயோகம், இது ரெண்டும் தான் இன்றைக்கு வந்து ஆட்சி இழப்புக்கு. அப்படின்னா ஒரு அமைச்சர்களை தன்னுடைய கட்டுப்பாட்டுல வச்சு அவர் நிர்வகிக்க முதலமைச்சரா இருந்த ஸ்டாலினுக்கு தெரியல அப்படின்னு எடுத்துக்கலாமா? நிர்வாகம் பண்ண முடியல நான் சொல்ல முடியாதுமா, நான் சொல்ல முடியாது. சரி, மூர்த்தி சார் தொடர்ந்து அதிகார துஷ்பிரயோகம்ன்றாரு. அது என்னது அதிகார துஷ்பிரயோகம்னா என்னது? நான் என்ன சொல்றேன், அதிகார துஷ்பிரயோகம் என்ன சார் அது? இப்ப ஒரு டெசிஷன் எடுக்கணும். இப்ப அறங்காவலர் குழுல ஒருத்தர் அறங்காவல்துறை அமைச்சரா இருக்காரு, அவர் வந்து ஒரு டெசிஷன் எடுக்கிறாரு. என்ன டெசிஷன் எடுக்கிறாரு? கல்யாண மண்டபம் கட்டுவோம், காலேஜ் கட்டுவோம் இப்படின்னு. அதாவது அறநிலைத்துறையில இருக்கிற நிதிய அவர் வந்து மாத்துறாரு. சரி, ஒரு காலேஜ் கட்டுறது, ஸ்கூல் கட்டுறது, கல்யாண மண்டபம் கட்டுறது, இந்த மாதிரி ஒரு டெசிஷன் எடுக்கிறாரு. அது தவறு. எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி சொல்லும் போது நீங்க வந்து பிஜேபிக்கு ஏதோ பண்றாரு, சப்போர்ட்டா பேசுறாரு சொன்னீங்க. அதாவது இந்து சமய அறநிலைத்துறைனா அதுக்கான அமௌண்ட்னா அதுக்கு மட்டும் தான் பயன்படுத்தணும்னு எதிர்கட்சி தலைவர் சொல்றாரு. ஆனா வந்து பிஜேபிக்கு இதுவா ஆதரவா பேசுறாரு எடப்பாடி பழனிசாமி. இது எதுக்கு வேணா யூஸ் பண்ணலாம்னு நீங்களா தானே சொன்னீங்க. இப்ப மட்டும் குற்றச்சாட்டு வைக்கிறீங்க. நான் ஒரு எக்ஸாம்பிள் தான் சொன்னேன், ஒரு உதாரணம் சொல்றேன். யூஸ் பண்ணலாமா பண்ணக்கூடாதா? என்னமா அந்த இந்து சமய அறநிலைத்துறைக்கு சொந்தமான நிதியை மற்ற இது துறைக்கு பயன்படுத்தலாமா வேணாமா? அது வந்து அந்த துறை சார்ந்து ஒரு முழு அனுமதி பெற்று நீதிமன்றத்தில் அனுமதி பெற்று பயன்படுத்தலாம். ஆனா அந்த அனுமதி இல்லாமயே எந்த விதமான முன் அனுமதி இல்லாம முதலமைச்சர் கிட்ட கன்சல்டிங் இல்லாம அவரே பண்ணிட்டாரு அப்படின்னு எல்லாரும். அப்போ ஒரு முதலமைச்சரா இருக்கிறவரு கூப்பிட்டு காட்டலாமா இல்லையா? ஒரு முடிவு அந்த குற்றச்சாட்டு இருந்தது. அப்போ ஒரு முதலமைச்சரா இருக்கிறவரு கூப்பிட்டு ஒரு அமைச்சரை நீ ஏன் அதை பண்ணன்னு கண்டிக்கணுமா இல்லையா? கண்டிச்சிருக்கணும். அதுதான் இப்ப விளைவு. இல்ல 30,000 கோடி ஆடியோ வந்த உடனே பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் ஒரு இலாக்கா இறக்கி வேற ஒரு இலாக்கா கொடுத்தீங்க இல்லையா? அப்ப அதே மாதிரி இதெல்லாம் பண்ணிருக்கணும் இல்லையா? ஏன் பண்ணல? 30,000 கோடி ஆடியோ
ஆடியோ வந்து அதுல வந்து நிரூபணம் செய்யப்படாத ஒன்று. அப்புறம் சும்மாவே வந்து அவரை ஆடியோ எங்கேயாவது நிரூபணம் ஆயிருக்கா? போய் அது யார் மாத்துறாங்க? ஏன் நிதியமைச்சர் பொறுப்புல இருந்து அவருக்கு தகவல் தொழில்நுட்பத்துறைக்கு மாத்தினாங்க? இது நிதியமைச்சர் பொறுப்புல இருந்து ஏன் தகவல் தொழில்நுட்பத்துறைக்கு மாத்தினாங்க? அது இப்போ முதலமைச்சருடைய பெரரோகேட்டிவ் பவர். முதலமைச்சர் அது குறிப்பிட்ட ஒரு அமைச்சர் பழனிவேல் தியாகராஜனை பத்தி அவ்வளோ பிரம்மாண்டமா பேசினவர் தான் திரு ஸ்டாலின் அவர்கள். ஆனா அவரே தான் வந்து கடைசியில இலாக்காவை மாத்தி கொடுக்கிறாரு. அப்ப அந்த அதிருப்தி இருந்ததுனால தானே கொடுக்கல? இல்லம்மா, அந்த மாதிரி அதிருப்தி எல்லாம் இல்ல. சரி, அவர்களுக்கு பணி சுமை தரலாம், ஐடில ஒரு நல்லா டெவலப் பண்ணிட்டோம் அப்படின்னு ஐடி துறையை கொடுத்திருக்காரு. ஆடியோவை பொறுத்தவரையிலும் அதிமுகவிலும் இதே மாதிரி கொடைக்கானலுக்கு மற்ற நிறைய விஷயங்களுக்கு ஆடியோக்கள் போடப்பட்டிருக்கு. ஆக மொத்தத்துல முன்னாடி இருந்த நிதியமைச்சரும் முன்னிலை பெறல, இல்ல முன்னாடி இருந்த நிதியமைச்சரும் முன்னிலை பெறல திமுகவுல. அதுக்கு அடுத்து பொறுப்பு வழங்கப்பட்ட தங்கம் தென்னரசும் முன்னிலை பெறல. பார்க்கலாம் அடுத்தடுத்து என்ன நிலவரம் நடக்குதுன்னு சொல்லிட்டு தொடர்ந்து பேசலாம் சார். ஒரு இடைவேளை எடுத்துக்கலாம். நேர்களே, நிகழ்ச்சியில் ஒரு இடைவேளை. இணைந்திருங்கள் நியூஸ் டே தொலைக்காட்சியுடன். இது இந்த மைக்கா அவன் 70 தாங்க முடியாது. இதில் வந்துடும் போல இருக்கு. மூர்த்தி சார், இப்போ வந்து பார்த்தோன்னா சார் என்ன சொல்றாருன்னா, ஒரு அமைச்சர்களும் அதிகாரிகளுடைய துஷ்பிரயோகத்தினால தான் வந்து திமுக வந்து ஆட்சிக்கு வர முடியல அப்படின்னு சொல்றாரு. இது எதை காட்டுது அப்படின்னா, ஸ்டாலினால இவங்களெல்லாம் ஒரு கட்டுப்பாட்டில் வைக்க முடியல அப்படின்ற மாதிரி தான் வெளிப்படுது. நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்லை, அண்ணன் வந்து துஷ்பிரயோகமாக எதை சொல்றாரு?
இப்போ ஒரு ஊரில் கட்ட வேண்டிய பள்ளிக்கூடத்தை தனக்கு வேண்டிய ஒரு ஊரில் கட்டிட்டாருன்னா அது துஷ்பிரயோகம் சொல்லலாம். அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் கையாளப்படுகிற போது வெறும் இங்கே கட்டுறது அங்கே கட்டாரு, இல்லை இந்த நிதியை எடுத்து அதில் கொடுத்துட்டாரு மட்டும்தான் இருக்கா, இல்லை வேற எதனா பின்னாடி இருக்குதா? அந்த 4 லட்சம் கோடி ஊழல்னு சொன்னாங்கல்ல, அதெல்லாம் பின்னாடி வருதா? அப்போ ஒரு இது வந்து மயிலாப்பூர்ல கபாலீஸ்வரர் கோயில் சார், வெறும் கட்டடம் மட்டும் இல்லை சார், கட்டடம் அங்க கட்ட வேண்டியது ஒட்டுமொத்த தமிழகத்திலயும் ஒரு குற்றச்சாட்டு வந்தது. வெறும் கட்டடம் அது உயர்நீதிமன்றத்தில் வழக்காக தொடுக்கப்பட்டது. கிட்டத்தட்ட 1000 கோடிக்கு ஊழல் நடந்திருக்குன்னு ஒரு லிஸ்ட் எதுவுமே கவர்னர் கிட்ட கொடுத்தாங்கல்ல. அப்போ எல்லார் எதுக்கு பின்னாடியும் காசு இருக்கிறது, லஞ்சம் இருக்கிறது, ஊழல் இருக்கிறது அழகா அப்படி நகுந்து போறாரு கனகராஜன். அதே மாதிரி இன்னமும் இப்போ எலெக்ஷன் முடிஞ்சு ரிசல்ட் வருது, இன்னமும் மணிப்பூரை பற்றியே பேசியிருந்தா எப்படி தான் இது? நீங்கள் கிருஷ்ணகிரியில் ஒரு 6 பெண்கள், குறவர் பெண்களை வந்து இந்த மாதிரி பண்ணாங்க, அந்த மிளகாத்தூள்லாம் போட்டாங்கன்னு சொன்னாங்களா? அப்போ என்ன பண்ணாங்க இவங்க? எதற்கு எடுத்தாலும் அங்கே காட்டி பிஜேபின்னு காட்டியே இவங்க இந்த நிலைக்கு வந்துக்கிறதா நான் பார்க்குறேன். யாரும் வந்து இது சொல்லி வாக்கு எண்ணிக்கை நிலவரம் இப்போதைக்கு என்ன காட்டுதுன்னா, எங்களுக்கு பிஜேபி வேணும்ன்ற மாதிரி தானே காட்டுது. அதுதான், அதை அவங்க ஏற்றுக்கிறாங்க மேடம். இப்போ நீங்கள் யோகியமாக இருந்து ஒருத்தரை குறை சொன்னீங்கன்னா பரவாயில்ல, உங்களோட வந்து ஆட்சி நிர்வாகமே சாதாரண ஒரு அன்றாடம் காட்சி மக்களுக்கு நேரடி பாதிப்புகளை உண்டாக்குது. அண்ணன் சொன்னார்ல 2 மாசம் கரண்ட் பில், இதுக்கு ஒரு பெரிய புள்ளி விவரம்லாம் தேவையில்லை. சென்செக்ஸில் இவ்வளோ ஏறி இருக்கிறோம், டிடிஜிபியில் இவ்வளோ ஏறி இருக்கணும்னு சொல்லவே தேவையில்லை. நான் வந்தால் 1 மாதம் கரண்ட் பில் ஆக்குறேன், நீங்கள் ஏன் ஆக்கலைன்னும் போது அதற்கான பதிலாக இவங்ககிட்ட இல்லை. இப்போ தான் தெரியுதான் இவங்க சொன்ன வாக்குறுதிகள் எதுவுமே நிறைவேற்றலைன்னு. நான் சொல்கிறேன், ஒட்டுமொத்தமாக இன்றைக்கு அரசியல் நிலவரம் மாறி இருக்குன்னா இதுக்கு முழுக்க காரணம் திமுக மக்களுடைய அதிருப்தியை சந்தித்தது. அப்போது இந்த அதிருப்தியை பார்த்த உடனே இந்த எண்ணம் வந்து பரவலாக எல்லாருக்கிட்டையும் வந்து ஒரு மாற்றம் வேணுமோன்ற நிலைக்கு மக்கள் தள்ளப்பட்டார்கள். இதற்கு முழுக்க காரணம் திமுக தான். திரு ரமேஷ் சார், இப்போ வந்து 3ஆவதாக ஒரு கட்சி வரட்டும், மாற்றம் வேண்டும் அப்படின்னு மக்கள் நினைக்கிறதெல்லாம் ஓகே. பட் கடந்த 5 ஆண்டு காலம் ஆட்சி பண்ணியிருக்காங்க இல்லையா திமுக, இவ்வளோ அதிருப்தி வர காரணம் என்ன? எதிர்கட்சி அந்தஸ்தை கூட இழக்க காரணம் என்ன சார்? ஏன்னா இந்த தேர்தலில் மிகப்பெரிய கூட்டணிகளோட இணைந்து தேர்தலை சந்திச்சது திமுக. வாங்கன்னு கடைசி வரைக்கும் கூப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்க. புதுசாக வந்த கட்சிகளுக்கெல்லாம் கூடுதல் தொகுதிகளை கொடுத்தாங்க. கிட்டத்தட்ட 26 கட்சிகளோட கூட்டணி வச்சிருந்தாங்க. எதுவுமே எடுபடவே இல்லையே, என்ன காரணம்? அதாவது வெறும் விளம்பர மாடல் செய்ததனுடைய விளைவு தான் அது. அதாவது ரொம்ப நல்லாட்சி தருகிறோம், மக்களுக்கான நலத்திட்டங்களை நாங்கள் தான் தரோம் அப்படி சொல்லியே ஒரு விளம்பரம் கொடுத்து, ஒரு பக்கம் போதை கலாச்சாரம், ஒரு பக்கம் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு, இது எல்லாமே இது ரெண்டுமே ஒரு மிகப்பெரிய காரணியாக நாங்கள் இருக்கிறோம். நீங்கள் கடனை விடுங்க, நிர்வாகத்திறனை விடுங்க ஒரு பக்கம், நீங்கள் இது எல்லாமே இந்த பாலியல் துன்புறுத்தல் நிறைய வழக்குகள், இந்த போக்சோ சட்டத்தினுடைய வழக்குக்கு கூட நீங்கள் வந்து ஒரு அமைச்சர் முதலமைச்சர் சந்தித்து பத்திரிகை செய்திகளை கொடுக்காம நீங்கள் வந்து காவல்துறை அதிகாரிகளையும் உள்துறையினுடைய செக்ரட்டரியும் வச்சு கொடுக்குறாங்க. 2021 420 நடந்தது, இப்போ 402 தான் நடந்திருக்கு போக்சோ வழக்குக்கு. ஏங்க நீங்கள் சுத்தமாக குறைச்சிருக்கணும், மக்களுக்கு தெரியுதில்ல நீங்கள் எவ்வளோ பெரிய ஒரு சீர்கேடான சட்டம் ஒழுங்கும் இதுவும் போதை கலாச்சாரமும் தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. இதெல்லாம் மக்கள் மனதில் வந்து ஒரு ஆழமாக பதிஞ்சுக்கிட்டே இருக்கு. அதனால அந்த விளைவு தான் இந்த மாற்றம் என்பதற்கான ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கலாம். ஆனால் இன்னொரு புறம் அந்த மாற்றம் வந்து நீங்கள் பொதுவாகவே அஇஅதிமுகவை தான் வந்திருக்கணும். அதையும் திமுக செய்த ஒரு சித்து விளையாட்டுகள் தான். நீங்கள் வந்து அதிமுகவை பலவீனப்படுத்துவதற்காக, எடப்பாடியார் அவர்களை பலவீனப்படுத்துவதற்காக நீங்கள் அதிமுகவில் இருப்பவர்கள் எல்லாம் பிரித்து அவர்களை தனியாக களம் காண வச்சு நம்மளுடைய வாக்கு வங்கியை பிரிக்க வைப்பதற்கான ஒரு சூழலை அவர்கள் உருவாக்குறாங்க. நீங்கள் இந்த கூட்டணிகளை பலவீனப்படுத்த வேண்டும் என்பதற்காக திமுக ஒரு புறம் அந்த வேலையும் செஞ்சுக்கிட்டு இருக்கு. ஆகவே தான் இந்த மாற்றம் வந்து வேறொரு சூழலை உருவாக்கி விட்டதோ என்ற ஒரு ஐயம் ஏற்படுகிறது. ஆனால் நீங்கள் உண்மையிலேயே நல்லது செய்திருந்தால், மக்களுக்கான நலத்திட்டங்களை செய்திருந்தால், நீங்கள் இவ்வளவு செஞ்சிருக்கீங்க, கடனை வாங்கி செஞ்சிருக்கீங்க, கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு 5 லட்சம் கோடி கடனை வாங்கி மக்கள்கிட்ட வச்சிருக்கீங்க. மக்கள் தலையில் வரிகள் தான் ஏறப்போகுது. ஆனால் கேட்டால் போன வாரம் கூட ஒன்று சொல்கிறார், இப்போ ஊட்டி கொடைக்கானல்லேருந்து வர்றதுக்கு முன்னாடி ஜிடிபி ரேட்டு எங்களை விட அதிகம் யாரும் கிடையாது, கடந்த ஆண்டு இந்த ஆண்டு இரட்டை இலக்கோடு நாங்கள் முன்னேறோம்னு சொன்னார். நான் கூட ஒரு தொலைக்காட்சியில் சொன்னேன், நீங்கள் ஜிடிபி ரேட்டு எப்பெல்லாம் அதிகம்னு சொல்கிறீங்களோ 2011 நீங்கள் வந்து 13.12ன்றீங்க, இரட்டை இலக்கு ஜிடிபின்னு சொன்னீங்க. ஆனால் அன்னைக்கு ஆட்சி மாறுச்சு. 2011 உங்க ஆட்சி போய் அதோட 10 வருஷம் வரல, நீங்க மீண்டும் இரட்டை இலக்கு ஆட்சி 2 வருடம் என்று சொல்றீங்க. ஆகவே இதுவும் ஒரு ஆட்சி மாற்றத்துக்கான காரணியாக இருக்குமா என்று கேட்டேன். அந்த சூழல் வந்து போச்சு. நீங்க என்னைக்கெல்லாம் ஜிடிபி எப்படி ஏத்துறீங்க, கடனை வாங்கிட்டு வந்து வச்சுட்டு ஜிடிபி ஏத்துறீங்க. ஆனால் நீங்க வந்து நிதி ஆதாரத்தை பெருக்குவதற்கான எந்த சூழலையும் உருவாக்கவில்லை. நீங்க கனிம வளம் கொள்ளையடிக்கப்படுகிறது, போக்குவரத்து கழகம் நஷ்டத்தில் போகுது, மின்சார வாரியம் நஷ்டத்தில் போகுது. இது எல்லாமே வந்து நீங்க நிதி ஆதாரத்தை பெருக்குவதற்கான பல சூழல், ஆவின்
நீங்க வந்து ஒரு மிகப்பெரிய முன்னேற்றமே இல்லை. அதே குஜராத்தில் பாருங்க, அமுல் வந்து சர்வதேச அளவில் மிகப்பெரிய வர்த்தகத்தை கொண்டு வந்து அது அந்த ஆட்சி நடந்துகிட்டு இருக்குது. இங்க டாஸ்மார்க்ல தான் ஆட்சி நடத்துறீங்க. ஆகவே இதையெல்லாம் ஒரு சூழல் மக்கள் பாக்குறாங்க. நீங்க நிதி ஆதாரத்தை பெருக்காம கடனை வாங்கி நிதி ஆதாரத்தை பெருக்கல நம்ம தான் ஞாபகம் வருது. தொழில்துறையில வந்து முதலீடுகளை பெற்று வந்தோம் சொன்னப்ப வெள்ளை அறிக்கை காட்டுங்க அப்படின்னு எதிர்க்கட்சி தலைவர் கேட்கும்போது வெள்ளை பேப்பர் டிஆர்பி ராஜா. இன்னைக்கு அவருக்கு வந்து வெள்ளை பேப்பரை காமிச்சிட்டாங்க மக்கள் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஒரு முதலமைச்சர்கிட்ட எதிர்க்கட்சி தலைவர் கேட்கிறார். நீங்க கேட்க வேண்டியது கொடுங்க, கொடுக்காத போங்க. வெள்ளை பேப்பரை காமிச்சா எவ்வளவு ஒரு சிறுமைத்தனமான ஒரு செயல் அது. நீங்க அரசியல் அதெல்லாம் ஏற்புடையதா? நீங்க எவ்வளவு முதலீடு வந்தது, எத்தனை பேர் வந்தீங்க, நீங்க எல்லாமே எம்ஓயு போட்டிருக்கீங்க. நீ எல்லாமே புரிந்துணர்வு ஒப்பந்தம் தான். அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் எத்தனை நிறுவனம் வந்தது என்று அவங்க சொல்லியிருக்கணும்ல. இது எல்லாமே இளைஞர்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதான் சொல்றேன், இந்த மாற்றம் வேறொரு மாற்றமாக வர வேண்டியது ஒரு காலத்தின் சூழலாக மாறி இருக்கிறது. எதுவாக இருந்தாலும் இது திமுகவுக்கு மிகப்பெரிய இப்போதைக்கு வந்து 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்காங்க திமுக. இதுக்கப்புறம் திமுகவுடைய நிலைமை எல்லாம் எப்படி இருக்கு? திமுகவுக்கு இது மிகப்பெரிய இல்ல இப்போதைக்கு 2ஆம் இடத்திற்கு சார் இருக்கட்டும். 2ஆம் இடத்துல 69 சீட், டிஎம்கே வந்து 61. இல்ல எந்த சேனல்ல பார்த்துட்டு சொல்றீங்க? திமுகவுக்கு ஆதரவான சேனல்ல பாப்பீங்க. அப்படிதான் இல்ல தந்தி டிவில அந்த இல்ல இல்ல இது மற்ற சேனல்களே நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். தேர்தல் ஆணையத்துடைய அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வச்சுதான் சார் நம்ம பேச முடியும். ஊடகத்தினுடைய கணிப்புகளை வச்சு நம்ம பேச முடியாது. தேர்தல் ஆணையத்தோட அதிகாரப்பூர்வ அறிவிப்புகளை வச்சுதான் நம்ம பேச முடியும். சரிங்களா, சொல்லுங்க சார். ஆனா இது திமுக கடுமையான வீழ்ச்சி தான். நீங்க முதலமைச்சரே இங்க தோல்வியை சந்திக்கிறார் என்று சொன்னால், ஒரு களத்துல வந்து ஒரு களத்தினுடைய தலகர்த்தா அவர் தான். நீங்க இந்த இயக்கத்தை நடத்தக்கூடியவர், இயக்கத்தினுடைய தலைவர், அவரே தோல்வி அடைகிறார். 31 அமைச்சர்கள் தோல்வி. அவர் தன்னை வந்து வளர்த்துக்கிறத விட தன் மகனை வளர்த்துக்கிறதுல தான் அதிகமா ஈடுபாடு காமிச்சாரு. அது உங்களுக்கு மக்களுக்கு தெரியுது இல்லையா? நீங்க இன்றைய சமூகத்தினுடைய ஆட்கள் பாக்குறாங்கல்ல. நீங்க வந்து தலைவர் கலைஞருக்கு அப்புறம் முதல்வர் ஸ்டாலின் ஏற்றுக்கொள்கிறோம். முதல்வர் ஸ்டாலினுக்கு அப்புறம் நீங்க வந்து உதயநிதி, அதை கூட மக்கள் ஏற்றுக்கொள்ளார். அடுத்தது இன்பநிதி வரைக்கும் அவங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் சொல்றாரு, கடந்த தேர்தல்ல யாச்சும் வந்து நீட் ரத்து பண்றோம் அப்படின்னும் அப்புறம் எய்ம்ஸ் வரல அப்படின்னு செங்கலை தூக்கிட்டு பிரச்சாரம் பண்ண உதயநிதி வந்து இந்த தேர்தலை என்ன பண்றதுன்னு தெரியல, மக்கள் கேள்வி கேட்பாங்க அப்படின்றதுனால ஒரு போட்டோ வச்சுல பிரச்சாரம் பண்ணாரு. ஒரே பிரச்சாரம் தான், கடைசி வரைக்கும் ஒரே பிரச்சாரம் தான். நம்ம ஒரு கழக பொதுச் செயலாளர் அதான் சொல்றேன், நீங்க வந்து எப்படி அதிமுகவை பலவீனப்படுத்தும் என்ற ஒரு கொள்கை தான் கத்தாங்களே ஒழிய நம்ம எதை செஞ்சோம், எதை செய்ய போறோம். தேர்தல் வாக்குறுதிகள் 505 தேர்தல் வாக்குறுதிகள் 2021 கொடுத்தோமே, அதில் நாங்கள் எதெல்லாம் நிறைவேற்றணும், எப்படியெல்லாம் நிறைவேற்றிருக்கணும் அதை சொல்லல. கிட்டத்தட்ட நீங்க வந்து ஒரு 10-15% நிறைவேற்றி விட்டு வாங்கி எல்லாமே வந்து அவசர காலகட்டத்தில் கடைசியா அந்த திட்டங்களுக்கு பெயர் மட்டும் வைக்கப்பட்டது. கடைசி நேரத்தில் இருந்து ஒரு 6 மாத காலமாக திட்டங்களுக்கு பெயர் மட்டும் வைக்கப்பட்டு அந்த திட்டங்கள்லாம் முழுமையாக நிறைவேற்றப்படவில்லை. அரசு ஊழியர்களுடைய பிரச்சனை இல்ல, ஒட்டுமொத்தமாவே பார்க்கும்போது பார்த்தோம்னா எல்லா துறைகளிலுமே வந்து மிக மோசமான நிலை தான் கையாண்டிருக்காங்க திமுக தெரியுது. அப்ப இதுக்கப்புறம் வந்து மக்கள் அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்க வாய்ப்பு இருக்கா, இல்ல திமுக அப்படின்ற கட்சி நிலைமை என்னவா இருக்கும்? ஏங்க இந்த வாய்ப்பே வந்து மோசமான வாய்ப்பு தாங்க. நீங்க எதிர்கட்சி அந்தஸ்தே இது வரைக்கும் இழந்திருக்காங்கன்னு சொல்றது, ஒரு அந்தஸ்தை இழக்கிறாங்க என்று சொல்றது ஒரு மிகப்பெரிய வீழ்ச்சி தான் அவர்களுக்கு. இல்ல இல்ல நீங்க ஒரு பிரம்மாண்ட ஒரு சூழ்நிலை உருவாக்கி வைத்து விட்டு இருக்கட்டும்னே, உணர்ச்சிவசப்படாதீங்க. நான் போயிட்டு இருக்கிறது சொன்னாங்க, புதிய தலைமுறையில போயிட்டு இருக்கு. சரி, நான் எல்லா தொலைக்காட்சியும் ஒண்ணு போடுவாங்க. நான் தான் சொல்றேனே சார், திரும்பவும் சொல்றேன், களம் மாறலாம், முடிவுகள் எப்படி வேணாலும் மாறலாம், இன்னும் நேரம் இருக்கிறது. தேர்தல் ஆணையத்துடைய அதிகாரப்பூர்வ அறிவிப்பு நமக்கு வர இருக்கு, அதெல்லாம் காத்திருந்து பொறுத்திருந்து பார்ப்போம். வந்தாலும் கூட இது மிகப்பெரிய வீழ்ச்சின்னு சொல்றேன். ஆளுங்கட்சியாக இருந்து நீங்க தான் வந்து ஒரு மிகப்பெரிய தமிழகத்தில் திரு ஸ்டாலின் அவர்கள் முன்னிலை பெற்றதா ஏதாவது செய்தி வருதா? இல்ல, திமுக எதிர்க்கட்சி அந்தஸ்து அதை தான் சொன்னாரு. ஸ்டாலின் அவர்கள் முன்னிலை பெற்றிருக்காரா இல்லையா? சரி, நான் கேட்கிறேன், முன்னிலை பெற்றிருக்காரா இல்ல? பின்னடைவு. சரி, ஓகே. இன்னொரு செய்தி சொல்றேன் பாருங்க. ஒரு ஜிடிபி ரேட்டை சொன்னது அப்புறம் சொல்றாங்க, உலகத்துல வந்து தெற்காசிய நாடுகள்ல வந்து தமிழ்நாடு தான் முதன்மை பெற்ற மாநிலமா. இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களையும் தாண்டி தெற்காசிய நாடுகளிலுடைய முதன்மை பெற்ற மாநிலம் தமிழ்நாடு. அவங்க சொல்றது அந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. பக்கத்தில் இருக்கிற தெலுங்கானாவை உதாரணம் காட்டல, பக்கத்தில் இருக்கிற கேரளாவை காட்டல, ஆந்திராவை காட்டல, நீங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த ஊப்பியை கூட காட்டல. அங்கெல்லாம் ஒவ்வொருவோட வருமானத்தோட ஆட்சி செய்து கொண்டு இருக்கிறார்கள். கடன் கிடையாது. ஆனா இங்கதான் கடன் பெற்ற மாநிலம். இது எல்லாமே மக்களுக்கு இயல்பா புரியுது. நீங்க படித்த இளைஞர்கள் இன்றைக்கு புரிஞ்சுக்கிறாங்க. ஒரு பக்கம் எப்படி சொல்றது, எல்லா சூழலையும் இப்போ வந்து தமிழகத்தினுடைய வருவாய் உண்மையிலேயே அதிகரிச்சதுன்றது உண்மை. அதே சமயம் மத்திய அரசு கொடுக்க வேண்டிய நிதி எதுக்கெல்லாம் கொடுக்கணுமோ அதுக்கெல்லாம் கொடுத்தாங்க. இவங்க தவறா ஆவணங்கள் அனுப்புனதுக்கு மட்டும்தான் மத்திய அரசு நிதியை நிராகரிச்சாங்க. அதே மாதிரி கடனையும் 5.5 லட்சம் கோடி கடனையும் வாங்கிட்டாங்க. இப்ப தமிழகம் வந்து கடன் சுமையிலையும் இருக்கு. எப்படி இதுக்கப்புறம் தமிழகம் இருக்க போகுது, எப்படி நிர்வகிக்க? இதுக்கப்புறம் வர்றவர்களுக்கு அந்த பொறுப்பு இருக்கு.
அந்த பொறுப்பு வந்து உங்களுடைய கடன் சுமையை குறைக்க வேண்டும், நிதி ஆதாரத்தை பெருக்க வேண்டும். இது வந்து சாதாரண விளையாட்டு வேலை இல்லை. நீங்கள் முதலமைச்சர் ஆகிறதுன்றது, அதுவும் தமிழகம் போன்ற ஒரு மாநிலத்துக்கு நீங்கள் முதல்வராக வருது ஒரு மிகப்பெரிய கடமையும் பொறுப்புணர்வும் இருக்கு. நீங்கள் சர்வ சாதாரணமாக மக்களை கடந்து விட்டு போட முடியாது. அது இன்னைய ஜென்ரேஷனில் நீங்கள் சொன்ன வாக்குறுதிகளில் நீங்கள் எல்லாம் 1 மாதத்தில் நிறைவேற்றுங்க 2 மாதத்தில் நிறைவேற்றுங்கன்னு கேட்கக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு மக்களுடைய மனப்பக்குவம் மாறி போச்சு. சரி, நீங்கள் அது வந்து அதுக்கு காலத்திட்டம், அதுக்கு வந்து ஒரு திட்ட கமிஷன்லாம் அறிக்கை கொடுக்கணும், நீங்கள் வந்து IAS ஆய்வு பண்ணணும், சட்டமன்ற குழு ஆய்வு பண்ணணும், சட்டமன்ற மேலவை குழு இந்த குழுலாம் ஆய்வு பண்ணணுன்றதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. சொன்னியா வாக்குறுதி இன்னைக்கு செய்யன்ற அளவுக்கு வந்து போச்சு. ஆனால் கடன் இவ்வளவு இருக்கு, நிதிச்சுமை இவ்வளவு இருக்கு. நீங்கள் மத்திய அரசு கிட்டத்தட்ட ரயில்வே திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கி, பல்வேறு சாலை திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கி எல்லாத்தையும் கொடுத்தாலும் கூட இவர்கள் வாங்கி வைத்திருக்கிற கடன் நலத்திட்ட உதவிகளுக்காக என்று சொன்னாங்க, மக்களுடைய முன்னேற்றத்திற்காக சொன்னாங்க, தொழில் நிறுவனங்களுடைய இது பத்தாததுக்கு ஒரு துறையில இருக்கிற நிதியை தூக்கி இன்னொரு நலத்திட்டத்துக்கு தரோன்னு பழங்குடியினர்களுடைய நிதியை தூக்கி அதை தூக்கி என்ன செஞ்சாங்கன்னா இந்த லாஸ்ட் ஒரு 5000 ரூபாய் கொடுத்தாங்க பாருங்க. அது எல்லாம் பழங்குடியினருடைய துறைக்கு ஒதுக்கப்பட்ட நிதி. அதை எடுத்து அதை கொடுத்துட்டாங்கன்னா அது கூட ஒரு குற்றச்சாட்டு இருந்தது. ஆகவே தமிழகத்தினுடைய கடந்த ஆட்சி மிகப்பெரிய சொல்றது ஒரு மோசமான ஆட்சி, ஒரு மக்களுக்கான நலத்திட்டங்களை சரியான முறையில் கையாள தெரியாத ஆட்சி. அந்த ஒரு காரணத்துக்காக தான் வெறும் விளம்பரமே சொல்லி 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 அவர்களுக்கு தேவைப்பட்ட மீடியாக்களை வைத்துக்கொண்டு, அவர்களுக்கு தேவைப்பட்ட சோஷியல் மீடியாக்களை வைத்துக்கொண்டு, அவர்களுக்குன்னு ஒரு டீமை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து ஒரு பரபரப்பாக காமிச்சிக்கிட்டு தினந்தோறும் ஒரு திட்டங்களை நிறைவேற்ற மாதிரி அது வந்து எப்படி சொல்றது, அது வந்து மக்களுக்கு சர்வசாதாரணமாக அதை கடந்து போக முடியல. நலத்திட்டங்களுக்கு பயன்படுத்திய பணம் விட விளம்பரங்களுக்கு பயன்படுத்திய பணம் அதிகமாக இருக்கு. ஆகவே தான் அது வந்து மக்கள் ரொம்ப ஆழ்ந்து சிந்திச்சு தான் இன்றைக்கு நீங்க திமுகவை தன்னுடைய கட்சியை அவங்க ஏத்துக்கல. சரிங்க சார், பேசலாம். திரு கனகராஜ் சார், கடந்த 5 ஆண்டு காலம் அப்படியே தமிழக மக்கள் வந்து ஒப்படைச்சாங்க ஆட்சி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு, அந்த வாய்ப்பை தவற விட்டுருச்சா திமுக? 100%. நீங்களும் அதை எப்படி ஃபீல் பண்ணி, கூட்டணி கட்சியா இருந்து நாமளும் அந்த வாய்ப்பை தவற விட்டுட்டா, நாமளும் கொஞ்சம் பேசியிருக்கலாம், நாமளும் எதிர்த்து கேள்வி கேட்டிருக்கலாம், உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கப்போ? என்னை பொறுத்தவரையிலும் பர்சனலாக பேசணும்னா, திமுக ஆட்சி செய்த போது அவர்கள் எந்தெந்த தவறுகள் மக்கள் நலனாக எதிராக இருந்தார்களோ அதையெல்லாம் சுட்டி காட்டியிருக்கின்றோம். ஆனால் அதை தனியா சொன்னீங்களோ? இல்லை, சட்டசபையிலையும் சொல்லியிருக்கோம். வேங்க வயல் பிரச்சனை, மற்ற எல்லா மின்சார பிரச்சனை, ரெஜிஸ்ட்ரேஷன், இதை எல்லாமே. வேங்க வயல் என்ன பண்ணீங்க காங்கிரஸ்? வேங்க வயலில் எங்களுடைய தலைவர் திரு செல்வ பெருந்தகை அவர்கள் சட்டமன்றத்தில் கேள்வி எழுப்பினார். அதில் அந்த போதிய நடவடிக்கை சரியாக எடுக்கவில்லை, காவல்துறை மீது குற்றச்சாட்டு சுமத்தினார். சரி, குற்றச்சாட்டு எல்லாரும் தான் சொல்றாங்க, அதுக்கான தீர்வு என்ன? இப்ப இந்த நடந்து முடிஞ்ச அந்த ஊர் மக்கள் வந்து தேர்தல் புறக்கணிப்பு பண்ணாங்க, ஒன் மேன் கமிஷன் போட்டாங்க, ஹைகோர்ட்டுக்கு போச்சு. அதுக்கெல்லாம் ஒன் மேன் கமிஷன் போட்டாங்க. ஒன் மேன் கமிஷன் போடுங்க, 2 பேரை வச்சு கமிஷன் போடுங்க, இல்ல கமிஷனே போடுங்க, அதை பத்தி நாங்க கேட்கல. ஆனா நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் வேங்கவையில் அந்த மக்கள் தேர்தல் புறக்கணிப்பு பண்ணாங்கல்ல, அப்போ அரசு எடுத்த நடவடிக்கை எங்களுக்கு ஏற்புடையதல்ல, தவறு அப்படின்னு தானே அர்த்தம்? 100%. எல்லாத்தையும் அப்ப நீங்க கூட்டணி கட்சிகளா இருந்தா நீங்க என்ன பேசல? அதான் இப்ப தீர்வு காட்டுது, நாங்க ஏத்துக்குறோம். ஏங்க இப்ப நான் என்ன சொன்னேன், ஆட்சியில முந்தைய ஆட்சியில் தவறுகள் இருந்ததுனாலதான் மக்கள் இப்போது மாற்றி அதிமுகவுக்கு போடாமல் தாவேக்காவிற்கு போட்டிருக்காங்கன்னு சொல்றேன். நீங்க ஏன் அதிமுகவுக்கு ஜம்ப் பண்றீங்க? நான் கேக்குறது திமுக கூட்டணி கட்சிகளை பத்தியும் நான் கேட்டுட்டு இருக்கேன். நீங்க உங்க கேள்விக்கான பதில சொல்லுங்க. நீங்க ஏன் இவ்வளவு காலம் உங்களுடைய, எனக்கு என்னன்னா உங்களுடைய மனநிலை இப்ப எப்படி இருக்கு? நாமளும் எதிர்த்து கேள்வி கேட்கணும், நாமளும் பேசி இருக்கணும் அப்படின்னு உங்களுக்கு தோணுதா? கூட்டணியில இருந்து விலகி இருக்கணும் நாம அப்படின்ற ஒரு இல்லைங்க. நான் என்ன சொல்றேன்னா, எங்க கூட்டணி அமைக்கும் போது எங்களுடைய தொண்டர்கள் 60% வந்து கூட்டணியை மாற்றி அமைக்க வேண்டும் என்ற கருத்து இருந்தது. ஆனால் 60% தான் இருந்ததா? தொண்டர்கள், நான் சொல்ற தொண்டர்கள் இருந்தது. மீதி உங்க தலைமைக்கு எப்படி இருந்தது? தலைவர்கள் வந்து சரியான முடிவை எடுக்கல. அதுதான் நான் காட்டுது. ராகுல் கூட்டணி தலைவர்கள், தமிழ்நாட்டு தலைவர்களை சொல்றேன். எங்கள் அருமை தலைவர் ராகுல் காந்தியை பொறுத்தவரையிலும் அவர் வந்து என்ன நினைச்சாருன்னா, சரி காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையிலும் நம்ம மக்களுக்காக எப்போதும் உழைக்கணும், மக்களுக்காக தான் வாழ்றாரு. இந்திய பாராளுமன்றத்தில் RSS ஆட்சியை இந்தியாவிலிருந்து அகற்ற வேண்டும் என்று இன்றைக்கும் துடியாக இருக்கின்றார். எல்லாம் சாமானியனாக வாழ்கின்றார். இல்ல அதுல எந்த விதமான அப்படி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாநிலத்திலும் பிஜேபி ஆட்சியை பிடிச்சிட்டு தானே போறாங்க.
ஏன் இப்ப கேரளாவுல பிடிக்க வேண்டியதுதானே? நீங்க ஒண்ணு பாக்குறீங்க, நாங்க 4 பாக்குறோம். கேரளாவுல பிடிக்கிறோம். சரி, நீங்க 5 மாநில பிடிக்க வேண்டியதுதானே? 5 மாநில தேர்தல் முடிவுகள் சார் இன்னைக்கு நான் கேக்குறேன். இன்னைக்கு 5 மாநில தேர்தல் முடிவுகள் அப்படின்னும் போது நீங்க ஒரு மாநிலத்தை பத்தி பேசிட்டு இருக்கீங்க, நாங்க 4 மாநிலத்தை பத்தி பேசுறோம். ஏன் தொடர்ச்சியா 3வது முறை பிரதமரா வராரப்போ எதுக்கு மோடி அவர்கள் ஏன் அப்படி ஒரு அதிருப்தி இருந்தா ஏன் அவர் தொடர்ந்து வராரு? ஏன் பீகார்ல ஜெயிக்கிறாங்க? அப்படி வந்து மத்திய மைனாரிட்டி பாஜக பாரத பிரதமருக்கு தமிழ்நாட்டில் ஒரு அதிகமான செல்வாக்கு இருந்திருந்தா அதிமுக வரல. திமுக எதிர்கட்சியே வரல சார், நீங்க அதை விட்டுறீங்க. நீங்க தாங்க பாரத தமிழ்நாட்டுல என்ன மாற்றமாச்சு? ஆனா பிஜேபி முன்னிலையில தானே இருக்காங்க. இப்ப தமிழகத்துல பிஜேபி முன்னிலையில தானே இருக்காங்க. ஆமா, நான் என்ன கேக்குறேன்னா, நீங்க 4 மாநிலத்துல கேரளாவை பாருங்க, கேரளா பாருன்றீங்க. நான் சொல்றேன் மற்ற 4 மாநிலங்கள்லயும் பிஜேபி வாக்கு சதவீதத்தை எடுத்துட்டு தானே போறாங்கன்னு சொல்றேன். கேஸ் விலை இப்ப வந்து சரியா கையால ஏத்துனாங்க. அது கேஸ் மானியம் தர சொன்னீங்க, நீங்க தரல. மத்திய அரசாங்கம் தரல, அதுவும் எதிர்ப்பு. இப்ப பெட்ரோல் டீசல் விலைய அதுல கை வைப்பாங்களான்னு பார்த்தாங்க, அதுலயும் கை வச்சாங்க. சரி, இப்போ மத்திய மைனாரிட்டி பாஜக சரி மத்திய அரசை குறை சொல்லிட்டீங்க. திமுக வந்து கேஸ் மானியம் தரேன்னு சொன்னாங்களே, ஏன் தரல? பெட்ரோல் டீசல் விலையை குறைக்கிறேன்னு சொன்னாங்களே, ஏன் குறைக்கல? இதெல்லாம் என்னைக்காவது கேட்டிருக்கீங்களா? 1 ரூபாய் குறைச்சிருக்காங்க, குறைக்கல. எப்போ குறைச்சாங்க? சரி, அவங்க என்ன சொன்னாங்கன்னா ஜிஎஸ்டி கவுன்சில்ல நீங்க பேசுங்க, பெட்ரோல் டீசல் விலையை குறைக்கணும்னு பொதுநல வழக்கு நான் போட்டேன். ஏன் வாக்குறுதி கொடுத்தீங்க? நான் போட்டேமா பொதுநல வழக்கு போட்டப்ப கவர்மெண்ட் தமிழ்நாடு கவர்மெண்டே வந்து என்ன சொன்னாங்கன்னா ஜிஎஸ்டி கவுன்சில்ல தான் டிசைட் பண்ண முடியும்னாங்க. உடனே எங்க சென்னை உயர்நீதிமன்றம் என்ன சொன்னாங்கன்னா ஜிஎஸ்டி கவுன்சில் டிசைட் பண்ணட்டும், மத்திய அரசாங்கம் தான் இயங்குது. சார், உங்களோட நிதியை பழங்குடியினர் மக்களுக்கு போக வேண்டிய நிதியை தடுத்து நீங்க 5000 ரூபாய் கொடுக்குறீங்க பெண்கள் வாக்குகளை பெறத்துக்காக. நீங்க ஏன் மற்றதை ஏதாவது கையாண்டு நீங்க வந்து குறைச்சிருக்க கூடாது பெட்ரோல் டீசல் விலையை? அந்த ஆட்சி அதிகாரம் உங்க கையில இருக்கு, செய்யணும் நினைச்சா செஞ்சிருக்கலாம்ல. அப்ப நீங்க வாக்குறுதி நம்ம ஸ்கூட்டர் கொடுக்கலையா, தாலிக்கு தங்கம் கொடுக்கலையா, அதெல்லாம் கொடுக்கலையா? ஆமா கொடுத்தோம். அப்புறம் என்ன வாக்குறுதிகள் யார் கொடுத்தாங்க? திமுக கொடுத்தாங்கன்னு சொல்றீங்களா? அதிமுக கொடுத்ததை தான் சொல்றேன் நான். ஆமா, அவங்க கொடுத்தாங்க. இத நீங்க எப்படி கம்பேர் பண்றீங்க? இருங்க, அப்ப அவங்க கொடுத்தாங்க நல்ல திட்டங்கள், ஏன் இப்ப அதிமுக ஓட்டு போடல? நீங்க மறுபடியும் பாருங்க, டைவர்ட் பண்ணாதீங்க. நான் கேக்குறேன், நீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் சிலிண்டருக்கு ஏன் அவங்க மானியம் தரலன்னு கேக்குறீங்க, அதே சமயம் பெட்ரோல் டீசல் விலை குறைக்கலன்னு சொல்றீங்க. நான் திரும்ப உங்களை கேட்டது திமுக கொடுத்த வாக்குறுதி தான், அது ஏன் நிறைவேற்றலன்னு நான் கேட்கிறேன். நீங்க ஏன் அத கேள்வி கேட்கல? இல்லைங்க, அத நான் கேள்வி கேட்டோம். 1 ரூபாய் குறைச்சாங்க, அதோட சரி, அதுக்கு மேல அவங்க குறைக்கல. அதுக்கு பதிலா பால் விலையை உயர்த்திட்டாங்க, சொத்து வரியை உயர்த்திட்டாங்க, குப்பை வரியை உயர்த்திட்டாங்க, எல்லா வரியும் போட்டுட்டாங்க. பேசலாம் சார். மூர்த்தி சார், இப்போ கடந்த தேர்தலில் வந்து இப்போ 2026 சட்டமன்ற தேர்தலில் வந்து மிகப்பெரிய பிரச்சாரத்தை மேற்கொண்டாங்க. கிட்டத்தட்ட எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி வந்து 234ன்றது டபுளாவே போனார். 2 ரவுண்டு போயிட்டு வந்துட்டாரு பிரச்சாரத்துல. ஆனா யாருடைய பிரச்சாரம் வந்து மக்கள் கிட்ட ஈடுபட்டிருக்கு? இல்லை, நிச்சயமா எடப்பாடியார் அவர்கள் பிரச்சாரம் தான் எடுப்பாரு. ஏன்னா இவங்க கிட்ட ஒன்றும் சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. நாங்கள் 5 வருஷம் வந்து இவ்வளவு சிறப்பான ஒரு ஆட்சி செஞ்சிருக்கிறோம், திரும்பவும் வந்தா நாங்கள் இதை செய்வோம், இதையே திருப்பி செய்வோம், இல்லை கண்டினியூ பண்ணுவோம், இல்லை இதற்கு மேல சிறப்பாக செய்வோம்னு சொல்றதுக்கு எதுவுமே இல்லாதால தான் வெறும் போட்டோவோட அவர் வந்து அலைஞ்சாங்க. ஏன் இந்த கேள்வியை கேட்கிறேன்னா, பெருசா அரசியல் பின்புலம் இல்லாத ஒரு சாமானியர் விவசாயி, அதே சமயம் வந்து ஊடக வெளிச்சம்ன்றது பெருசா அவர் மேல படவே இல்லை. நாலா பக்கமும் பெரிய பிரச்சனைகள், கட்சிக்குள்ள பிரச்சனைகள் இருந்த போதிலும் இத்தனை தொகுதிகளை வந்து அவங்க முன்னிலை வகிக்கிறாங்க. அதனால நான் என்னை பொறுத்த வரைங்க இந்த தேர்தலில் எடப்பாடியார் தான் 2 தடவை சுற்றுப்பயணம் பண்ணாரு. முழுக்க அவர் தான் வந்து இரவு பகல் பாராம பிரச்சாரம் பண்ணார். ஆனா திமுகவை பொறுத்தவரை மிகப்பெரிய கூட்டணி கட்சிகள் அங்கங்க ஏதோ தப்போ சரியா ஏதோ பேசிக்கொண்டு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தாங்க. ஆனா அது எல்லாம் எடுபடாம தான் இன்னைக்கு இந்த நிலை வந்திருக்கிறாங்க. இப்போ அண்ணா சொன்னார்ல எதிர்கட்சி அந்தஸ்தை இழக்கவில்லை, இதெல்லாம் திமுகவுக்கு எதிர்கட்சி அந்தஸ்தை இழப்பதுனா புதுசா இருந்தா 2வது தடவை. இவங்க காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் முழுக்க ரெட்டை உடந்தாங்க. அண்ணன் இப்போ இவ்வளோலாம் பேசுறாரு, ஒரு அந்த கல்வி சம்பந்தப்பட்ட நிதியில் ஒரு 2020 கோடி வரலன்னு திருவள்ளூர் எம்பி ஒரு உண்ணாவிரதம் இருக்கிறாரு. உடனே இங்கே இருக்கிற எல்லா கூட்டணி கட்சிகளும் போய் அவருக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க. இதே 7833 கோடியை எஸ்சி சப்ளான் எடுத்து டைவெர்ட் பண்ணி பல விஷயங்களை செலவு பண்ணுறாங்க, திருப்பி அனுப்புகிறாங்க. எஸ்சி சப்ளான்லேருந்து எடுத்து ரேஷன் பொருட்களை வாங்குறாங்க, மகளிர் உரிமை தொகை கொடுக்குறாங்க. இப்போ கொடுத்த 5000 எங்கள் காசுன்னும் போதெல்லாம் காங்கிரஸ் கட்சி அதை பேசவே இல்லை. ஈவன் காங்கிரஸ் கட்சியில் இருக்கிற இந்த தனி தொகுதி எம்எல்ஏ எம்பிகள் கூட இதை பேசல. அப்போ முழுக்க திமுக செய்கிற எல்லா ஊழல் எல்லா விஷயமாங்களுக்கும் காங்கிரஸ் கூட நின்று இன்னைக்கு தோத்துட்ட உடனே இல்ல நாங்க அவங்கெல்லாம் இதை செஞ்சதால
இன்னைக்கு திமுக வரலன்னு சொல்றது வந்து இது வந்து ஒரு பச்சோந்தித்தனம் தான். இல்லைங்க, அது மக்கள் கிட்ட சொல்லிருக்கேன். ஏங்க நீங்க இல்ல, நீங்க நாங்க எப்ப சொல்லுங்க, சொல்லிருக்கணுங்க? நீங்க தவறா இது எப்ப சொல்றீங்க. சொல்லணும்? இருங்க, மக்கள் வந்து அதை கணக்குல எடுத்து மக்கள் தான் பண்ணிருக்காங்க. மக்கள் தான் அப்ப அந்த நீங்க- முடிவுகள் அப்ப கொடுத்திருக்காங்க. காங்கிரஸ் இதை விட நாங்களா போறீங்களா? தோக்கடிச்சோம். இல்ல, காங்கிரஸ் திமுக இதை விட நாங்களா போறீங்களா? தோக்கடிச்சோம். நீங்க கொடுத்தா அதிமுகல துணையா இருந்தீங்க. இப்ப நீங்க எம்எல்ஏ ஆயிட்டீங்களா? நீங்க தோக்கடிச்சீங்க. நீங்க அதிமுக இல்ல, ஜெயிக்கிறீங்களா? இப்ப நீங்க சொல்றேன். பரப்புரை போனீங்கல்ல? பரப்புரை போனீங்கல்ல? சார், இங்க பாருங்க. நீங்க ஜெயிச்சீங்களா? நீங்க இப்ப அதிமுகல சீட் வாங்குனீங்களா? இப்ப சொல்ற நீங்க ஏன் வந்து இது முன்னாடி சொல்லல? ஆரம்பத்துல இருந்து சொல்றேன், பொறுமையா பேசுங்க, டென்ஷன் ஆகாதீங்க. இன்னும் முடிவுகள் வர இருக்கு, நம்ம பொறுமையா அதை அலசி ஆராய்வோம். அததாங்க காட்டுது. அவரு என்ன இப்ப 69 இடங்கள் எதிர்க்கட்சி அந்த அலுவலகத்துல எல்லா தொலைக்காட்சியும் ஓடிட்டு தான் இருக்கு, நம்ம பார்த்துட்டு தான் இல்ல, உங்க இருக்கோம். பிரச்சனை இப்போ இல்ல. திமுக 75 சீட் வாங்கின அதிமுக 64 ஆயிடுச்சு. அத பத்தி சொல்லுங்க. இல்ல, திமுக எதிர்க்கட்சியா வந்தா போதும். இது அதுதான் உங்க பிரச்சனையா இப்போ? இல்ல சொல்லிடுங்க. நாங்க இவங்க 5 வருஷம் எங்களை பண்ண பாடு, நாங்க வந்து காங்கிரஸ் ஆட்சி அமைப்போம், காமராஜர் ஆட்சி அமைப்போம்னு சொன்ன பிறகு இப்ப நடக்கிறதே காமராஜர் ஆட்சி தான் சொல்ல வச்சாங்க திமுக. அதனால திமுக ஆளுங்கட்சியா வரலாம், அவங்க எதிர்க்கட்சியா வரட்டும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா சொல்லுங்க, நாங்க ஃபைன் குட்னு போயிடுவோம். காமராஜர் ஆட்சியோட இல்ல, ஏங்க எதிர்க்கட்சியா இருந்தவருக்கு எங்கீங்க எதிர்க்கட்சியில வரல? அத சொல்லுங்க. எனக்கு அந்த அனுதாபம் இருக்கு. சார், ஒரு முன்னாள் முதலமைச்சர் திரு எடப்பாடியார் அவர்கள் எதிர்க்கட்சியாக வர வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டேன். இல்ல இல்லையே, இல்ல, இங்க பாருங்க. அந்த அந்தஸ்து போயிடுச்சு. இறுதி முடிவு வரட்டும், 5 இல்ல, மணி இல்ல. ஆகட்டும். என்ன இங்க பாருங்க கனகராஜ் சார், இல்ல 60 ஆண்டு கால கட்சி வந்து 2வது முறையாக எதிர்க்கட்சி அந்தஸ்தை இழக்கிறாங்க அப்படின்றது எவ்வளவு பெரிய ஒரு பலவீனமான விஷயம் அந்த கட்சிக்கு. அவ்வளவு நிர்வாக திறமையின்மையோட தான் இருந்திருக்காங்களா? எங்களை பொறுத்தவரையிலும் தோல்விக்குண்டான காரணங்களை ஆராய்ந்து நாளைய மறுதினம் 2011 சொன்ன அதே காங்கிரஸ் தலைமை ஆராய்ந்து அதற்கான விடை கண்டு வருகின்ற காலங்களில் நல்ல பிரதான எதிர்க்கட்சியாகவும் பிரதான மக்கள் கட்சியாகவும் தமிழ்நாட்டிலே இருக்கும். எத்தனை எம்எல்ஏ இருந்து தொடங்க நீடித்திருக்கும். இல்ல, நான் என்ன கேக்குறேன்னா, இப்போ திமுக ஏன் வந்து எதிர்க்கட்சி அந்தஸ்து கூட இழக்குதுன்னும் போது இந்த காரணங்கள்லாம் இருக்கலாம் சொன்னீங்கல்ல, இப்போ காங்கிரஸோட மனநிலை என்னவா இருக்கு, எப்படி இருக்கும், உங்களுடைய பதில் என்னவா இருக்கும்? மக்கள் இந்த கொடுத்த இந்த வாக்கு எண்ணிக்கை நிலவரத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? காங்கிரஸ் மக்களை நான் சொல்றேன், அதான் ஏற்கனவே சொல்லி முடிச்சுட்டேன். நான் என்ன சொல்றேன்னா, மக்கள் தீர்ப்பை மகேசன் தீர்ப்பு, மக்கள் தீர்ப்பை தலைவணங்கி ஏற்றுக்கொள்கிறோம். அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. திமுக ஆட்சி மீண்டும் வர வேண்டும் என்று மக்கள் ஆசைப்படவில்லை. அதிமுக ஆட்சி வர வேண்டும் என்று மக்கள் ஆசைப்படவில்லை. இன்றைக்கு தாவேகாவிற்கு ஆசி கொடுத்து அவர்கள் ஆட்சி ஆளட்டும் என்று மக்கள் நினைத்து விட்டார்கள். அவ்வளவுதான். அது ஓகே. இப்ப என்னன்னா, கட்டெரும்பா தேய்ந்த கதை காங்கிரஸ், 1000 உள்கட்சி பிரச்சனைனால தேய்ந்த காங்கிரஸ் பல்வேறு விமர்சனங்கள் இருக்கு. கட்டாயமா உங்களுடைய வாக்கு சதவீதத்தை அதிகரிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துல இருக்கீங்க தமிழகத்துல. அப்படி இருக்கிற ஒரு சிச்சுவேஷன்ல இவ்வளவு பின்தங்கிய நிலையில போயிருக்கீங்களே, அத நான் கேக்குறேன். காங்கிரஸ் உடைய முடிவு அடுத்த கட்டம் என்னவாக இருக்கும்? இல்ல நீங்க என்ன தவறு செஞ்சதா நீங்க ஃபீல் பண்றீங்க? அதான் நாம இப்ப செஞ்ச தவறுகள் வந்து அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி ஒரு குழு அமைத்து ஆராய்ந்து அவர்கள் ஒரு அறிக்கையாக வெளியிடுவார்கள். அப்போது நான் சொல்றேன், தவறுகள் என்று சொன்னால், அதாவது திமுக தான் ஆட்சி செய்து தமிழ்நாட்டில், காங்கிரஸ் ஆட்சி செய்யல. சோ அதுல ரெஸ்பான்சிபிலிட்டி எங்களை விட திமுகவுக்கு தான் அதிகம், பொறுப்புகள் அதிகம். இது எப்படி பொறுப்பு அதிகம். நீங்க வந்து அதுல இருந்து அப்படியே நழுவிட்டு போற மாதிரி இருக்கு. இவ்வளவு காலம் கூட்டணி திமுக வந்து சிறப்பான ஆட்சியை நடத்திட்டு இருக்குன்னு சொன்னதும் நீங்க தானே. காங்கிரஸ் சொன்னாங்களா இல்லையா? திரு ஸ்டாலின் தலைமையிலான ஆட்சி வந்து சிறப்பா நடக்குது, தமிழகத்துல எந்த பிரச்சனையுமே இல்ல, அங்கொன்றும் இங்கொன்றும் தான் பிரச்சனை நடக்குது, அத நெகட்டிவா நீங்க பேசுறீங்க. நீங்களா தானே சொன்னீங்க. இன்னைக்கு மட்டும் இதுக்கு பொறுப்பு வந்து திமுக இருக்கணும்னு சொல்றீங்க. நான் சொன்னோம் இல்லன்னு சொல்ல. போதை கலாச்சாரம் கொஞ்சம் பாதிச்சிருக்கு, கொஞ்சமா சட்ட ஒழுங்கு பிரச்சனை கொஞ்சம் பாதிச்சிருக்கு. மின்சாரத்துல அந்த மின்சார கட்டணம் குறைக்கல, அது ஒரு காரணம். அடுத்த காரணமா இப்ப நான் சொல்றேன், அதிகாரிகள் வந்து முதலமைச்சர் கண்ட்ரோல்ல ஆட்சி செய்யல, இது எல்லாம் காரணமாக இருக்கலாம் என்று எல்லாரும் சொல்றாங்க.